நீங்க சொல்லலாம், என் மகனை நான் சுமந்து கொண்டு வந்தேன், என் மகளை சுமந்து கொண்டு வந்தேன். நீங்கள் சுமந்து வருவதற்கு காரணம் யார்? உங்களுக்கு தெரியாத ஒருவர் இருக்கிறார். உங்கள் நடுவில் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. அவர்தான் சொல்றாரு, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல அவ்விடத்திலிருந்து நான் தான் உங்களை சுமந்து வந்தேன். ஆண்டுடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட இருக்கிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. பிரியமானவர்களே, இந்த ஆராதனை தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ற பிரகாரம் ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ அவருடைய கரத்தை நம்மை கொடுப்போம். ಕರದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಕೊಡು. ஆண்டவர் நம்மை நன்மையாக நடத்துவார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಶುಭವಾಗಿ ನಡೆಸುವರು. தீமைகள் நம்மை விட்டு அகன்று போகும். ಕೇಡುಗಳು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದು. ஆண்டவருக்கே மகிமை. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಿ? எத்தனை பேர் சொல்லக்கூடும்? ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದೆ? கரங்களை தட்டி தேவ சமூகத்துக்கு நேராக, ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನೇರ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த நாளில் இருந்த வண்ணமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಇದ್ದ ಹಾಗೆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை பார்ப்போம். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 1ನೇ ಅಧ್ಯಾಯವು 31ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்க கவனித்து பாப்பீங்கன்னா, ಒಂದು ಮಾತನ್ನು ನೀವು ಗಮನಿಸಿ ನೋಡುವುದಾದರೆ அந்த வார்த்தை நமக்கு மெய்யாகவே நன்மையாய் இருக்கிறது. ಮಾತುಗಳು ನಿಜವಾಗಿಯೇ ನಮಗೆ ಒಳ್ಳೆಯದಾಗಿದೆ. வாசிக்க கேட்கலாம். ಓದಲಿಕ್ಕೆ ಕೇಳೋಣ. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஹல்லேலூயா, ஆமென். உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದವರನ್ನು ನೀವು ಕಂಡಿದ್ದೀರಲ್ಲ. அவ்விடத்திலிருந்து இவ்விடத்துக்கு வருவரையிலும் ನೀವು ಅಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿಗೆ ಬರೋ ತನಕ உங்களை சுமந்து கொண்டு வந்த கர்த்தர், ನಿಮ್ಮನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದಂತ ಕರ್ತನು. நீங்க சொல்லலாம், ನೀವು ಹೇಳಬಹುದು, என் பலத்தினால வந்தேன், ನನ್ನ ಬಲದಿಂದ ಬಂದೆ, என் தைரியத்தினால வந்தேன், ನನ್ನ ಒಂದು ಧೈರ್ಯದಿಂದ ಬಂದೆ, எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான காரியத்தினால வந்தேன், ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯದಿಂದ ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ. அப்படி அல்ல தேவ பிள்ளைகளே. ಹಾಗಲ್ಲ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தருடைய கிருபையினால, ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ, அவருடைய பலத்தினால, ಆತನ ಬಲದಿಂದ அவரே உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். ಆತನೇ ನಿಮ್ಮನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ಆಮೆನ್. பாஸ்டர் ஒரு அழகான ஒரு பாடல் பாடினாங்க. ಆ ಸೇವಕರಮ್ಮನವರು ಸುಂದರವಾಗಿ ಒಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡಿದರು. அம்மாவுக்கு அம்மாவாக, அப்பாவுக்கு அப்பாவாக என்று சொல்லி, ತಂದೆಗೆ ತಂದೆಯಾಗಿ, ತಾಯಿಗೆ ತಾಯಿಯಾಗಿ ಅಂತ. இந்த பாடல் எப்படி வந்ததுன்னா, ಈ ಹಾಡು ಹೇಗೆ ಬಂತಂದರೆ, அதிகாலை 4ஆம் மணி நேரத்துல, ಮುಂಚಾನೆ 4 ಗಂಟೆಯ ಸಮಯದಲ್ಲಿ, அயர்ந்து தூங்கி கொண்டு இருக்கிற சமயத்துல, ನಾನು ಬಹು ನಿದ್ದೆಯಿಂದ ಇರುವಾಗ என் தகப்பை, என் தாயை நான் பார்த்தேன். ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ನಾನು ಕಂಡೆನು. அவங்க 2 பேரும் எனக்கு இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர் நிக்கிறாங்க. ಆ ಇಬ್ಬರು ನನಗೆ ಈ ಕಡೆ ಒಬ್ಬರು, ಆ ಕಡೆ ಒಬ್ಬರು ನಿಂತಿದ್ದಾರೆ. அதுல நடுவுல ஒருத்தர் ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ உயர்ந்தவராக நிற்கின்றார். ಅವರು ಎತ್ತರವಾಗಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. இந்த நிக்கிறவரை நான் பார்க்கிறேன். ಆ ನಿಂತಿರುವವರನ್ನು ನಾನು ನೋಡುತ್ತೇನೆ. வலது பக்கம் இடது பக்கம் நிக்கிற என் தகப்பனும் தாயும், ಆ ಎಡಗಡೆನೂ ಬಲಗಡೆನೂ ನಿಂತಿರುವಂತ ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿ, அவங்க என்னை கருவில சுமந்த அந்த நாள் முதல், ಅವರು ಅವರ ಗರ್ಭದಲ್ಲಿ ಹೊತ್ತಿದಂತ ಆ ದಿನ ಮೊದಲುಗೊಂಡು அன்றைய அதிகாலை 4ஆம் மணி வரையிலும் ಅವತ್ತು ಮುಂಚಾನೆ 4 ಗಂಟೆ ತನಕ நான் எப்படி அவரிடத்தில் அன்பை பெற்றேன், ಹೇಗೆ ನಾನು ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯನ್ನು ಪಡೆದೆ, அவர்கள் எப்படி என்னை நேசித்தார்கள், ಅವರು ಹೇಗೆ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿದರು, இது எல்லாம் நான் பார்க்கிறேன். ಇದೆಲ್ಲವನ್ನು ನಾನು ನೋಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் மத்தியில ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ அந்த வயதானவர் சொல்லுகிறார், ಆ ವಯಸ್ಸಾದವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ காண்கிறது என்ன? ನೀನು ನೋಡುವಂತದ್ದೇನು? உன் தகப்பன் தாயை நீ காண்கிறாயா? ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದೀಯಾ? மாம்சத்தை வழியாய் வந்தவர்களுடைய ಮಾಂಸಿಕವಾಗಿ ಬಂದವರನ್ನು அன்போ, ಪ್ರೀತಿನೋ, அவர் செய்த காரியமோ ಅವರು ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯನೋ உனக்கு எவ்வளவு பெருசாய் இருக்கிறது. ನಿನಗೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿದೆ. அதை காட்டிலும்
ಅದಕ್ಕಿಂತಲೂ என் அன்பு உனக்குள் கனமாய் இருக்கிறது. ನನ್ನ ಪ್ರೀತಿ ನಿನ್ನೊಳಗೆ ಘನವಾಗಿದೆ. ஹalleluya. ஹalleluya. அவர் பேசின வார்த்தைகளை நான் கேட்டபோது, ಅವರು ಮಾತನಾಡಿದಂತ ಮಾತುಗಳನ್ನು ನಾನು ಕೇಳಿದಾಗ இந்த பாடல் என்னிடத்திலிருந்து வெளியே வந்தது. ಈ ಹಾಡು ನನ್ನ ಬಳಿಯಿಂದ ಅದು ಹೊರಗೆ என் தகப்பனை பார்க்கலாம், ನನ್ನ ತಂದೆಗಿಂತಲೂ, என் தாயை பார்க்கலாம், ತಾಯಿಗಿಂತಲೂ, என்னை உருவாக்கி சிருஷ்டித்தவர், ನನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಾತನು என் மேல இவ்வளவு பெரிய அன்பு வைத்திருக்கிறாரா, ನನ್ನ ಮೇಲೆ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರಾ, என்னை இவ்வளவு நாளா பாதுகாத்தாரா, ನಾನು ಇಷ್ಟು ದಿನವಾಗಿ ಅವರು ನನ್ನ என்னை இவ்வளவு நாள் வழி நடத்தினாரா, ನನ್ನನ್ನು ಇಷ್ಟು ದಿನ ದಾರಿ ನಡೆಸಿದ್ದಾರಾ, ஆச்சரியமிக்கத்தக்கதாக, ಆಶ್ಚರ್ಯಗೊಳ್ಳತಕ್ಕದಾಗಿ என் இருதயம் பூரிப்பித்து, ನನ್ನ ಹೃದಯವು ಉಲ್ಲಾಸಗೊಂಡು, அவர் என்னோடு பேசினதும், ಅವರು ನನ್ನೊಂದಿಗೆ அவர் ಮಾತನಾಡಿದ್ದು, காட்டின அன்பையும் ಅವರು ತೋರಿಸಿದ ಪ್ರೀತಿಯನ್ನು வெளிப்படுத்தத்தக்கதாக தான் ಪ್ರಕಟಿಸುವುದಕ್ಕಾಗಿನೇ இந்த பாடல் நான் எழுதினேன். ನಾನು ಈ ಹಾಡನ್ನು ಬರೆದೆನು. 9 மாதங்களும் தாய் வயிற்றில் பாதுகாத்து 10வது மாதத்திலே பூமியில பிறக்க வைத்து, 9 மாதங்களும் தாய் வயிற்றில் பாதுகாத்து 10வது மாதத்திலே பூமியில பிறக்க வைத்து, அம்மான்னு சொல்லணும், உம்மா அப்பான்னு சொல்லணும், உம்மா அம்மான்னு சொல்லணும், உம்மா அப்பான்னு சொல்லணும். அம்மாவுக்கு அம்மாவாக, அப்பாவுக்கு அப்பாவாக, அம்மாவுக்கு அம்மாவாக, அப்பாவுக்கு அப்பாவாக நல்ல உள்ளம் கொண்டவரே உமக்கே நன்றியா, நல்ல உள்ளம் கொண்டவரே உமக்கே நன்றியா, நல்ல உள்ளம் கொண்டவரே உமக்கே நன்றியா. ஓ ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். இந்த பாடல் நான் பாடும்போதெல்லாம் அந்த நினைவுகள் என் இருதயத்தை தேற்றும். ಈ ಹಾಡನ್ನು ಹಾಡುವಾಗೆಲ್ಲ ನೆನಪು ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ಸಂತೈಸುತ್ತದೆ. அவர் அப்பாவுக்கு அப்பாவாக, ಆತನ ತಂದೆಗೆ ತಂದೆಯಾಗಿ, அம்மாவுக்கு அம்மாவாக, ಆತನ ತಾಯಿಗೆ ತಾಯಿಯಾಗಿ நல்ல உள்ளம் கொண்டவரா ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸುಗೊಂಡವರಾಗಿ இந்த பூமிக்கு வந்தார். ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದರು. வந்தவர் சும்மா இருக்கல, ಬಂದವರು ಸುಮ್ಮನೆ ಇರಲಿಲ್ಲ. உனக்காக எனக்காக ನಿನಗೋಸ್ಕರ ನನಗೋಸ್ಕರ பல அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்களை செய்தார். ಹಲವಾರು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಅತಿಶಯಗಳನ್ನು ಆತನು ಮಾಡಿದರು. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, இந்த உலகத்தை மீட்கும்படி ಈ ಲೋಕವನ್ನು ವಿಮೋಚಿಸುವ பிதாவின் வார்த்தையின் பிரகாரமாகவே ಮಾತಿನ ಪ್ರಕಾರವಾಗಿ தன்னை முழுமையும் ஒப்புக் கொடுத்து ತನ್ನನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ பல ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡು பாடுகளை ஏற்று ಹಲವಾರು ಪಾಡುಗಳನ್ನು ரத்தத்தை சிந்தி ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ சிலுவையில ஜீவனை விட்டு ಆತನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪ್ರಾಣವನ್ನು ಬಿಟ್ಟು 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ಆತನ 3ನೇ ದಿನ அந்த ಪುನರುತ್ಥಾನಗೊಂಡರು. உயிரோடு எழுந்த இயேசு ಆ ಪುನರುತ್ಥಾನಗೊಂಡಂತ உங்க மேல என் மேல நல்ல உள்ளம் கொண்டவராய் ನಮ್ಮ ಮೇಲೆ ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸು ಉಳ್ಳವರಾಗಿ இன்றைக்கும் அசைவாடி கொண்டிருக்கிறார். ಇವತ್ತು ಆತನು ಸಂಚರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. அந்த அசைவாடி கொண்டிருக்கிற கர்த்தரை ಆ ಸಂಚರಿಸುವಂತ ಕರ್ತನನ್ನು நாம் எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? ಹೇಗೆ ಆಚರಿಸುತ್ತಿದ್ದೇವೆ? தகப்பனே, தாயே, ತಂದೆಯೇ, ತಾಯಿ, அருமையான தகப்பனே, ಪ್ರೀತಿಯ ತಂದೆ, அருமையான தாயே, ಪ್ರೀತಿಯ ತಾಯಂದಿರೇ, அருமையான சிறு பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳೇ, அருமையான வாலிப பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ಯವನಸ್ಥ நீங்கள் ಮಕ್ಕಳೇ, எந்த விதத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்கள்? ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತಿದ್ದೀರಿ. உங்களுடைய அன்பு எப்படிப்பட்ட பரிமாணமாய் இருக்கிறது? ಪ್ರೀತಿ ಯಾವ ರೀತಿಯಾದ ಪರಿಮಾಣದಲ್ಲಿ நீங்க எந்த விதத்தில் அன்பு செலுத்துகிறீர்கள்? ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುತ್ತೀರಿ. தகப்பன் பிள்ளை மேல அன்பு இருக்கிறதா? ಆ ತಂದೆಗೆ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇದೆಯಾ? தாய்க்கு பிள்ளைகள் மேல அன்பு இருக்கிறதா? ತಾಯಿಗೆ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇದೆಯಾ? பிள்ளைகள் பெற்றோர் மேல அன்பு இருக்கிறதா? ಮಕ್ಕಳಿಗೆ ಹೆತ್ತಿದವರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇದೆಯಾ? எந்த விதத்தில் உங்கள் அன்பு? ಪ್ರೀತಿ எப்படிப்பட்ட அன்பை காட்டுகிறீர்கள்? ಯಾವ ರೀತಿ ಪ್ರೀತಿ ತೋರಿಸುತ್ತೀರಿ? இன்னைக்கு தகப்பன்மாருடைய தினமாய் இருக்கலாம். ಇವತ್ತು ತಂದೆಯವರ ದಿನವಾಗಿರಬಹುದು. உங்கள் தினம் மகிழ்ச்சியாய் இருக்கிறதா? ನಿಮ್ಮ ದಿನವು ಸಂತೋಷವಾಗಿದೆಯಾ? தகப்பனே, தாயே, ತಂದೆ, ತಾಯಿ, உங்களுடைய சந்தோஷம் எப்படி? ಸಂತೋಷವು ಹೇಗೆ? எந்த விதத்தில் நீங்கள் சந்தோஷமாய் வந்திருக்கிறீர்கள்? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಸಂತೋಷವಾಗಿ ಬಂದಿದ್ದೀರಿ? தேவன் சொல்லும் வார்த்தை என்ன? ದೇವರು ಹೇಳುವಂತ ಮಾತೇನು? ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல் ಒಂದು ಮನುಷ್ಯನು ತನ್ನ ಮಗುವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬರುವ ಹಾಗೆ நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் ನೀವು ಇಲ್ಲಿ ತನಕ
ಬರೋ ತನಕ நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் ನಡೆದು ಬಂದ ಮಾರ್ಗಗಳೆಲ್ಲ உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களோ? ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಿಮ್ಮನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದಿದ್ದನ್ನು ಕಂಡಿದ್ದೀರೋ? நீங்க சொல்லலாம், என் மகனை நான் சுமந்து கொண்டு வந்தேன், ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದೇನು, என் மகளை சுமந்து கொண்டு வந்தேன். நீங்கள் சுமந்து வருவதற்கு காரணம் யார்? ನೀವು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವು உங்களுக்கே தெரியாத ஒருவர் இருக்கிறார். ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. உங்கள் நடுவில் ஒருவர் இருக்கிறார். ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. அவர்தான் இயேசு. அவர்தான் சொல்றாரு, ಆತನೇ ಹೇಳುತ್ತಾರೆ, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல ಒಂದು ತಂದೆ ತನ್ನ ಮಗನನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬರುವ ಹಾಗೆ அவ்விடத்திலிருந்து நான் தான் உங்களை சுமந்து வந்தேன். ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದೆನು. இதுவரையிலும் சுமந்தவர் ಇಲ್ಲಿ ತನಕ ಹೊತ್ತಿದವರು இனிமேலும் சுமப்பார். ஹalleluya. அவர் அம்மாவாய் சுமப்பார், ಆತನ ತಾಯಿಯಾಗಿ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವರು. அவர் அப்பாவாய் சுமப்பார். ತಂದೆಯಾಗಿ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವರು. அப்பாவும் அவர்தான், ಆ ತಂದೆನೂ ಆತನೇ, அம்மாவும் அவர்தான். ತಾಯಿನೂ ಆತನೇ. அப்பாவா உனக்கு வெளிப்படுகிறார், ಆ ತಂದೆಯಾಗಿ ನಿನಗೆ ಪ್ರಕಟವಾಗುತ್ತಾರೆ, அம்மாவும் வெளிப்படுகிறார். அவர் எல்லாமே ஒருவராய் இருக்கிறார். ಆತನ ಎಲ್ಲನೂ ಆತನು ಒಬ್ಬನಾಗಿದ್ದಾನೆ. தகப்பன் வேறு, தாய் வேறு, ತಂದೆ ಬೇರೆ, ತಾಯಿ ಬೇರೆ, பிள்ளைகள் வேறாய் இருக்கிறீர்கள். ಬೇರಾಗಿದ್ದೀರಿ. ஆனால் என் கர்த்தர் அப்படி அல்ல. ನನ್ನ ದೇವರು ಹಾಗಲ್ಲ. அப்பாவுக்கு அப்பா இருக்கிறாரு, ಆತನ ತಂದೆಗೆ ತಂದೆ, அம்மாவுக்கு அம்மாவா இருக்கிறாரு, ತಾಯಿಗೆ பிள்ளைகளுக்கு பிள்ளையா இருக்கிறாரு, ಮಕ್ಕಳಾಗಿದ್ದಾರೆ, நண்பனுக்கு நண்பனா இருக்கிறாரு, ಸ್ನೇಹಿತನಿಗೆ ಸ್ನೇಹಿತನಾಗಿದ್ದಾರೆ. எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கிறார். ಎಲ್ಲದಕ್ಕೂ ಎಲ್ಲವಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. உங்களை சுமந்து கொண்டு வந்தவர்களை நீங்கள் அறியீர்களா? ನಿಮ್ಮನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದವರನ್ನು ನೀವು ತಿಳಿದಿದ್ದೀರಾ? ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க, நம்மை சுமக்கின்ற தகப்பன். ನಮ್ಮನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವಂತ ತಂದೆ. இன்றைய தலைப்பு நம்மை சுமக்கின்ற தகப்பன். ಅಂಶವು ನಮ್ಮನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವಂತ ತಂದೆ. எந்த விதத்தில் நம்மை சுமக்கின்றார்? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದಾರೆ? எப்படி நம்மளை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லக்கூடும்? ನಮ್ಮನ್ನು ನಾವು ಹೇಗೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದೆ? ஒரு தகப்பன் சொல்வதென்ன? ಒಂದು ತಂದೆ ಹೇಳುವುದೇನು? ஒரு தாய் சொல்வதென்ன? ಒಂದು ತಾಯಿ ಹೇಳುವುದೇನು? பிள்ளைகளுக்கு எத்தனை வேதனை இருக்கு? ಮಕ್ಕಳಿಗೆ ಎಷ್ಟು ವೇದನೆ ಇದೆ. இந்த இடத்துல எத்தனை பிள்ளைகள் சொல்லக்கூடும்? ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಮಕ್ಕಳು என் ಹೇಳಕ್ಕಾಗುವುದು? தகப்பன் மேல அதிகமா அன்பு வச்சிருக்கிறார். ನನ್ನ ತಂದೆ ನನ್ನ ಮೇಲೆ ಹೆಚ್ಚಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. என் அம்மா அதிகமா என் மேல அன்பு வச்சிருக்காங்க. ನನ್ನ ತಾಯಿ ನನ್ನ ಮೇಲೆ ಹೆಚ್ಚಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು எத்தனை ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பிள்ளைகள் நெஞ்ச தட்டி சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಮಕ್ಕಳು ಹೃದಯವನ್ನು ತಟ್ಟಿ ಹೇಳಕ್ಕಾಗುವುದು? எத்தனை பெற்றோர் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಎತ್ತಿದವರು நான் ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದೆ? எங்க பிள்ளைங்க மேல இப்படிப்பட்ட அன்பு வச்சிருக்கிறேன். ನಾನು ನನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಈ ರೀತಿಯಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. என் பிள்ளைகளும் என் மேல அன்பு வச்சிருக்காங்க. ನನ್ನ ಮಕ್ಕಳು ಸಹ ನನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. எத்தனை பேர் அதிகாரமாய் சொல்லக்கூடும்? ಎಷ್ಟು ಜನರು ಅಧಿಕಾರದಿಂದ ಹೇಳಕ್ಕಾಗುವುದು? சொல்ல முடியாது, ಹೇಳಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, சொல்ல முடியாது. ಹೇಳಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஏன்னா ಯಾಕಂದರೆ உங்க அன்பு உங்க பிள்ளைகளுக்கு தெரியும், ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಗೊತ್ತು, உங்க அன்பு உங்க பெற்றோர்களுக்கு தெரியும். ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮ ಎತ್ತಿದವರಿಗೆ ಗೊತ್ತು. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯ ವಾಕ್ಯ ஒரு தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல ಒಂದು ತಂದೆ ತನ್ನ ಮಗನನ್ನು ಹೊತ್ತುವ ಹಾಗೆ நான் உங்களை சுமந்து வந்தேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದೆನು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு பையன் என்கிட்ட பேசிக் கொண்டிருந்தான். ಒಂದು ಹುಡುಗ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ அவன் ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದನು. சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ಅವನು ಹೇಳಿದಂತ ಒಂದು ಮಾತೇನು ಗೊತ್ತಾ? அங்கிள் எனக்கு ஒரு 20 ரூபாய் கொடுக்க முடியுமா? ಅಂಕಲ್ ನನಗಂತೂ ಒಂದು 20 ರೂಪಾಯಿ ಕೊಡಕ್ಕಾಗುತ್ತದಾ? ஏன்பான்னு கேட்டேன். ಯಾಕಪ್ಪ ಅಂತ ಕೇಳಿದೆ. நாளைக்கு எக்ஸாமுக்கு போறேன், ನಾಳೆ ಎಕ್ಸಾಮ್ಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ, எனக்கு ஒரு பென் வாங்க வேண்டியது இருக்கு, ಒಂದು ಪೆನ್ನು ತಗೋಬೇಕಾಗಿದೆ, என்னிடத்தில் உள்ளது சரியில்லை. ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿರೋದು ಸರಿ ಇಲ್ಲ. அப்படியாப்பா? ಹೌದಪ್ಪ. சரி, உனக்கு 20 ரூபாய்க்கு நான் 20 ரூபாய்க்கு பதிலாக ನಾನು ನಿನಗೆ 20 ರೂಪಾಯಿಗೆ ಬದಲಾಗಿ 50 ரூபாய் கொடுக்கிறேன். 50 ರೂಪಾಯಿ ಕೊಡುತ್ತೇನೆ. இல்ல அங்கிள் 20 ரூபாய் போதும், ಇಲ್ಲ ಅಂಕಲ್ ನನಗೆ 20 ರೂಪಾಯಿ ಸಾಕು, நான் 2 பென்னு வாங்கிக் ನಾನು கொள்வேன். 2 ಪೆನ್ನು ತಗೊಳ್ಳುತ್ತೇನೆ. 10 ரூபாய்க்கு 2 பென்னு வாங்கிக் கொள்வேன். 10 ರೂಪಾಯಿಗೆ 2 ಪೆನ್ನು ತಗೊಳ್ಳುತ್ತೇನೆ. சரி பரவாயில்லப்பா, ಸರಿ ಪರವಾಗಿಲ್ಲಪ್ಪ, நீ 6 எக்ஸாம் எழுத போற, ನೀನು 6 ಎಕ್ಸಾಮ್ ಬರೀಲಿಕ್ಕಿದ್ದೀಯಾ, இந்த 50 ரூபாய் நீ வச்சுக்கோ, ಈ 50 ರೂಪಾಯಿ ನೀನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳು, ஒரு எக்ஸாமுக்கு ஒரு பென்னு வாங்கு. ಒಂದು ಎಕ್ಸಾಮಿಗೆ ಒಂದು ಪೆನ್ನು ತಗೋ. அப்ப அங்கிள் 6வது எக்ஸாமுக்கு பென்னு அப்படின்னு கேட்டா, ಮತ್ತೆ 6ನೇ ಎಕ್ಸಾಮಿಗೆ ಅಂಕಲ್ அது உன் தகப்பன் தாய் கொடுத்த பென்னு வச்சுக்கோ. ಅದು ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ಕೊಟ್ಟಂತ ಪೆನ್ನನ್ನು அவன் ಇಟ್ಟುಕೊಳ್ಳು. ஒரு வார்த்தை கண்கலங்க சொன்னான். ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಬರುವಂತ ಒಂದು ಮಾತನ್ನು எங்க ಹೇಳಿದರು. அப்பா அம்மா எனக்கு பெண் கொடுத்திருந்தாங்கன்னா ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮನವರು ನನಗೆ ಪೆನ್ನನ್ನು ಕೊಟ್ಟಿರುವುದಾದರೆ நிச்சயமா நான் உங்ககிட்ட கேட்டிருக்க மாட்டேன். ಖಂಡಿತವಾಗಿ ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ எங்க ಕೇಳಿರೋದಿಲ್ಲ. அப்பா அம்மா நாய் மேல அன்பு காட்டுறாங்க, ನಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮನವರು ನಾಯಿಯ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ
ಪ್ರೀತಿ ತೋರಿಸುತ್ತಾರೆ, என் மேல அன்பு கட்ட மாட்டாங்க. ಆದ್ರೆ ನನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸುತ್ತಿಲ್ಲ. நான் பிறந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரலும் ನಾನು ಹುಟ್ಟಿದ ದಿನ ಮೊದಲುಗೊಂಡು ಈ ದಿನ ತನಕ உனக்கு என்ன ஆசைன்னு அவங்க கேட்டதே கிடையாது. ಏನು ಆಸೆ ಅಂತ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಅವರು ಕೇಳಲೇ ಇಲ್ಲ. ஒரு பழக்கடைக்கு போனா ಒಂದು ಹಣ್ಣಿರೋ ಅಂಗಡಿಗೆ என் ಹೋದರೆ மகனுக்கு இது பிடிக்கும்னு சொல்ல மாட்டாங்க. ನನ್ನ ಮಗನಿಗೆ ಇದು ಇಷ್ಟ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳೋದಿಲ್ಲ. அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வாங்கி கொடுப்பாங்க. ಅವರಿಗೆ ಯಾವುದು ಇಷ್ಟ ಆಗುತ್ತದೋ ಅದನ್ನ ಮಾತ್ರ ஒரு துணி கடைக்கு போனா ಒಂದು ಬಟ್ಟೆ ಅಂಗಡಿಗೆ ಹೋದ್ರೆ அவங்களுக்கு எந்த துணி பிடிக்கிறதோ ಅವರಿಗೆ ಯಾವ ಬಟ್ಟೆ ಇಷ್ಟ அதை வாங்கி ಆಗುತ್ತದೋ கொடுப்பாங்க. ಅದನ್ನು ಕೊಡಿಸುತ್ತಾರೆ. நான் படிக்க வேண்டிய படிப்பு ನಾನು ಓದಬೇಕಂತ எனக்குள்ள ஒரு பெரிய கனவு இருக்கு. ನನಗಂತೂ ಒಂದು ದೊಡ್ಡ ಕನಸು ஆனா ಇದೆ. ಆದ್ರೆ இதுதான் படிக்கணும் என்ன பார்த்து சொல்றாங்க. ಆದ್ರೆ ಇದೇ ಓದಬೇಕಂತ ನನ್ನ ನೋಡಿ என் அப்பா அம்மா ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿ காலையில எங்க அப்பா வெளியே போனாருன்னா ಬೆಳಗ್ಗೆ ನನ್ನ ತಂದೆ ಹೊರಗೋದ್ರೆ சாயங்காலம் வரும் பொழுது ಸಾಯಂಕಾಲ ಬರುವಾಗ என் வீட்டுல இருக்கிற 3 நாய்க்குட்டிகளுக்கு விதவிதமான பொருட்கள் வாங்கிட்டு வருவார். ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿರುವಂತ 3 ನಾಯಿ ಮರಿಗಳಿಗೆ ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಆಹಾರಗಳನ್ನು ತರುತ್ತಾರೆ. சில நாள் பிரியாணி வாங்கிட்டு வருவார், சில நாள் தின்பண்டங்கள் வாங்கிட்டு வருவார். ಕೆಲವು ಸಮಯ ಬಿರಿಯಾನಿ ಟಿಫನ್ ಐಟಂ ತರುವರು. எங்க நாய் வந்து வரும்போதே அதை சந்தோஷப்படுத்துவார். ನನ್ನ ಅವರು ಬರುವಾಗಲೇ ನನ್ನ ನಾಯಿಯನ್ನು ಅವರು ತುಂಬಾ ಸಂತೋಷ ಪಡಿಸುವರು. எங்க அம்மா எனக்கு மேல முற்று இருக்கிற என் அக்கா, எனக்கு கீழே இருக்கிற என் தங்கச்சிக்கு வேண்டியதை செய்வார்கள். ನಮ್ಮ ಅಮ್ಮನವರು ನನ್ನ ಮೇಲಿರುವಂತ ಅಕ್ಕ ಮತ್ತೆ ನನ್ನ ತಂಗಿಗೆ ಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. அவங்க டீ போட்டு வச்சிருப்பாங்க, ಅವರು ಟೀ ಮಾಡಿ ಇಟ್ಟಿರುವರು. நீ ஊத்தி குடித்துக்கொள் என்று போய் விடுவாங்க. ನೀನು ಹಾಕಿ ಕುಡಿದುಕೊಳ್ಳು ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಹೋಗುವರು. ஆனா என் அக்காவுக்கு ஊத்தி கொடுப்பாங்க, ಆದ್ರೆ ನನ್ನ ಅಕ್ಕ என் தங்கச்சிக்கு ஊத்தி கொடுப்பாங்க. ನನ್ನ ತಂಗಿಗೂ நான் ஏன் அங்கிள் என் வீட்ல இந்த வீட்ல பிறந்த, ನಾನು ಯಾಕೆ ಅಂಕಲ್ ನಾನು ಈ ಮನೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದೆ, நாளைக்கு எக்ஸாமுக்காக போய் என் அப்பா அம்மாட்ட நான் இது வேணும்னு கேட்க முடியாது. ನಾನು ಎಕ್ಸಾಮ್ಗೋಸ್ಕರ ನನ್ನ ತಂದೆ ಹತ್ರ ಹೋಗಿ ಇದು ಬೇಕಂತ ನನ್ನಿಂದ ಕೇಳಕ್ அப்படி ಆಗುತ್ತಿಲ್ಲ. கேட்டா எதுக்கு உனக்குன்னு பல கேள்விகள் கேட்பாங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಕೇಳಿದ್ರೆ ನಿನಗೆ ಯಾಕೆ ಅಂತ ಹಲವಾರು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನು அதனால ಕೇಳುವರು. நீங்க கொடுத்த காசுல நான் வாங்கிக் கொள்கிறேன். ಆದ್ರಿಂದ ನೀವು ಕೊಟ್ಟಂತ ಹಣದಲ್ಲಿ ನಾನು ತಗೊಳ್ಳುತ್ತೇನೆ. எத்தனை பிள்ளைகள் இது போல இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார்கள். ಎಷ್ಟು ಮಕ್ಕಳು ಈ ರೀತಿಯಾಗಿ ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಾರೆ. தகப்பனே தாயே, ತಂದೆನೇ உனக்கு ತಾಯಿ, எதுக்கு பிள்ளைங்க? ನಿಮಗೆ ಯಾಕೆ ಮಕ್ಕಳು? நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு மட்டும்தானா? ನೀನು ಸಂತೋಷವಾಗಿ ಇರುವುದಕ್ಕೆ உன் ಮಾತ್ರ. பிள்ளைங்க சந்தோஷம் உனக்கு வேண்டாமா? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಸಂತೋಷವು ನಿಮಗೆ ಬೇಡನಾ? அருமையான தாயே, ಪ್ರೀತಿಯ நீ 10 ತಾಯಿಯೇ, மாசம் சுமந்த பிள்ளைக்கு எப்படி நேசிக்கிறாய்? ನೀನು 10 ತಿಂಗಳು ಹೊತ್ತಿದಂತ ಮಕ್ಕಳನ್ನು ಹೇಗೆ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೀಯ? தகப்பனே, உன்னுடைய பிள்ளையை நீ தோள் மேல சுமந்திருந்தால், ತಂದೆ ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ನಿನ್ನ ಭುಜದ ಮೇಲೆ உன் ಹೊತ್ತಿರುವುದಾದರೆ, கையில தூக்கி நீ கொஞ்சிருப்பாயானா, ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ತಗೊಂಡು ನಿನ್ನ ಮುದ್ದು ಮಾಡಿರುವುದಾದರೆ, நீ உன் பிள்ளை எப்படி நேசிக்கிறாய்? ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಹೇಗೆ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೀಯ? உன் பிள்ளைக்கு கொடுக்கிற அன்பு எவ்விதமானது? ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಡುವಂತ ಪ್ರೀತಿ ಯಾವ ರೀತಿಯಾದದ್ದು? உன் பிள்ளை நெஞ்ச தட்டி சொல்ல முடியுமா? ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಹೃದಯವನ್ನು ತಟ್ಟಿ என் ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತಾ? அப்பா என் மேல அதிகமான பாசம் ನನ್ನ வச்சிருக்கிறார், ತಂದೆ ನನ್ನ ಮೇಲೆ ಹೆಚ್ಚಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. எங்க அம்மா என் மேல பாசம் வச்சிருக்கிறாங்க. ನನ್ನ ತಾಯಿ ನನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்னொரு ஜென்மம் நான் பிறந்தாலும் ನಾನು ಇನ್ನೊಂದು ಸರಿ ನಾನು ಹುಟ್ಟಿದ್ರುನು இந்த அப்பா இந்த மகனை தான் பிறக்கணும். ನಾನು ಈ ತಂದೆ ತಾಯಿ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾನು ಹುಟ್ಟಬೇಕು. அப்படி சொல்லக்கூடிய பிள்ளைகள் இங்க உண்டா? ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುವಂತ ಮಕ್ಕಳು ಇಲ್ಲಿ ಉಂಟಾ? எத்தனை பேர் உங்க கரம் உயர்த்தி சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಜನರು ನಿಮ್ಮ ಕರವನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದೆ? பெற்றோர்களே, ಹೆತ್ತಿದವರೇ, உங்க பிள்ளைகள் மேல நீங்க மாயமான அன்பு காட்டுவதற்கா உங்களுக்கு தேவன் பிள்ளையை கொடுத்தார். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಮಾಯವಾದ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಿಮಗೆ ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಟ್ಟರು. நீ வீட்டை சம்பாதிக்கலாம், ನಿನ್ನ ಮನೆಯನ್ನು ಸಂಪಾದಿಸಬಹುದು, பணத்துக்கு மேல பணத்தை சம்பாதிக்கலாம், ನಿನ್ನ ಹಣದ ಮೇಲೆ ಹಣವನ್ನು ಸಂಪಾದಿಸಬಹುದು, சொந்த பந்தங்களை சம்பாதிக்கலாம், ಸ್ವಂತ ಬಂಧುಗಳನ್ನು ಸಂಪಾದಿಸಬಹುದು. கர்ப்பத்தின் கனியை சம்பாதிக்க முடியாமல் உன்னால் சந்தோஷமா இருக்க முடியுமா? ಗರ್ಭದ ಫಲಗಳು ಸಂಪಾದಿಸಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ನಿನ್ನಿಂದ ಸಂತೋಷವಾಗಿ ಇರಕ್ಕಾಗುತ್ತದೆ? அப்படியே பெற்ற அந்த சந்தோஷத்தை நீ எந்த விதத்துல கொண்டாட முடிகிறது? ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೆತ್ತಿದ್ರುನು ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಹೇಗೆ ಸಂತೋಷದಿಂದ ಆಚರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ? பிள்ளையை உனக்கு கீழே அடிமையாக வைக்க கூடாது. ಮಕ್ಕಳನ್ನು ನಿಮಗೆ ಕೆಳಗಾಗಿ ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇಡಬಾರದು. அந்த பிள்ளைகளுடைய சந்தோஷம் உன்னிடத்துல இருக்குதான்னு பார்க்கணும். ಆ ಮಕ್ಕಳ ಸಂತೋಷವು ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದೆಯಾ ಅಂತ ನೋಡಬೇಕು. பிள்ளைகளை எந்த விதத்தில் சந்தோஷம் கொண்டாட முடிகிறது? ಮಕ್ಕಳನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಂತೋಷದಿಂದ ಅವರನ್ನು ಆಚರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ? சில வீட்டுகள் தகப்பன் வருகிறார் என்றா அந்த பிள்ளைங்க போய் ஓடி ஒளிஞ்சு கொள்வார்கள். ಕೆಲವೊಂದು ಮನೆಯಲ್ಲಿ ತಂದೆ ಬರುತ್ತಾರಂದ್ರೆ ಮಕ್ಕಳು ஐயோ அப்பா வரார் அப்பா வரார் அப்பா வரணும் போய் நடுங்கி கொண்டு போய் உட்கார்ந்து ಅಯ್ಯೋ கொள்வார்கள். ಅಪ್ಪ ಬರುತ್ತಾರಂತ ನಡಿಗೆಕೊಂಡು ಹೋಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சில வீட்டுல அம்மாக்கள் பார்த்தீங்கன்னா ಕೆಲವೊಂದು ಮನೆಯಲ್ಲಿ ತಾಯಿಯನ್ನು அவங்க ನೋಡಬೇಕಾದ್ರೆ முகப்பார்வையில் அரண்டு போய் பிள்ளைங்க நின்றுவாங்க. ಅವರ ಮುಖ ರೂಪದಲ್ಲಿ ಅವರು ನಡಿಗೆಕೊಂಡು இதெல்லாம் குடும்பமாயா? இதெல்லாம் ಇದೆಲ್ಲ ಕುಟುಂಬನ? இதெல்லாம் குடும்பமா? ಇದೆಲ್ಲ ಕುಟುಂಬ. நீ நேசிக்கிற குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? ನೀನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತ ಕುಟುಂಬವು ಹೇಗಿರಬೇಕು? மனைவி மேல காட்டுற அன்பு பிள்ளைகள் மேல வர வேண்டும். ಹೆಂಡತಿ ಮೇಲೆ ತೋರಿಸುವಂತ ಪ್ರೀತಿ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಬರಬೇಕು. கணவன் மேல காட்டுகிற அன்பு பிள்ளைகள் மேல வர ಗಂಡನ வேண்டும். ಮೇಲೆ ತೋರಿಸುವಂತ ಪ್ರೀತಿ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಬರಬೇಕು. சிறு பிள்ளைகளே, நடுத்தர பிள்ளைகளே, வாலி பிள்ளைகளே, இப்போது திருமணமான கணவன்களே, மனைவிகளே, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳೇ, ಯೌವನಸ್ಥರೇ, ಮಧ್ಯಸ್ಥರೇ, ಈಗ ಮದುವೆ ಆಗಿರುವಂತ ಗಂಡ ಹೆಂಡತಿ
ಪ್ರೀತಿಯರೇ, சின்ன வயசுல நீ திருமணமாகி உன் மனைவி கிட்ட காட்ட சந்தோஷம் ஏன் உன் அப்பா கிட்ட காட்ட முடியல? ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡು ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಮೇಲೆ ತೋರಿಸುವಂತ ಪ್ರೀತಿ ಯಾಕೆ ನಿಮ್ಮ ಹೆತ್ತಿದವರ ಮೇಲೆ உன் அம்மா கிட்ட காட்ட முடியல? ಯಾಕೆ ನಿನ್ನ ತಾಯಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ತೋರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತಿಲ್ಲ? அவ்வளவு பெரிய அழக நீ கண்டுட்டியா? ಅಷ್ಟು ಸುಂದರವನ್ನು ನೀನು ಕಂಡಿದ್ದೀಯಾ? ஹல்லேலூயா. ஹalleluya. உன்னை சுமந்த தகப்பனை வச்சுக்கிட்டு நீ என்ன வேடிக்கை பண்ணி கொண்டு இருக்கிற? ನಿನ್ನ ಹೊತ್ತಿದಂತ ತಂದೆಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನೀನು ಏನು ಬೇಡಿಕೆಯನ್ನು ತೋರಿಸುತ್ತಿದ್ದೀಯಾ? ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. அப்பா அம்மா உனக்கு கேள்விக்குரியவங்களா? ಆ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಅಂದ್ರೆ ನಿನಗೆ ಪ್ರಶ್ನೆಗೆ ಉಳ್ಳವರಾ? கல்யாணம் பண்ணி வச்சிட்டியா? ಮದುವೆ ಮಾಡಿಸಿಟ್ಟಾ? உன் கடமை முடிஞ்சிச்சா? ನಿನ್ನ ಕರ್ತವ್ಯ ಮುಗಿಯಿತಾ? அதோட உன் வேலையை பார்த்துட்டு போயிரு. ಅಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ನಿನ್ನ ಕೆಲಸವನ್ನು ನೋಡಿಕೊಂಡು என் ಹೋಗು. பொண்டாட்டி நானு. ನನ್ನ ಹೆಂಡತಿ ನಾನು. எங்கிருந்து வந்தா பொண்டாட்டி? ಹೆಂಡತಿ ಎಲ್ಲಿಂದ ಬಂದಳು? ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. அந்த கருவுல உண்டாகும் போது நீ வேணான்னு அழிச்சிருந்தா? ಆ ಗರ್ಭದಲ್ಲಿ ನೀನು ಉಂಟು ಆಗುವಾಗಲೇ ಬೇಡ ಅಂತ ಅದನ್ನ ಅಳಿಸಿ ಬಿಟ್ಟಿದ್ರೆ? யோசித்து பாருங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ. நீ நிறைய கணவங்கள் பெரு தவறு பண்ணி கொண்டு வருகிறார்கள். ಅನೇಕ ಗಂಡಂದಿರು ಮಹಾ ದೊಡ್ಡ ತಪ್ಪು ಮಾಡಿ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. திருமணம் ஆகுற வரையில அந்த அப்பா அம்மாவை கொஞ்சி கொலாவி கொண்டு இருப்பார்கள். ಮದುವೆ ಆಗೋ ತನಕ ತನ್ನ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಮುದ್ದು ಮಾಡುತ್ತಾ ಇರುವರು. அப்பா அம்மா திருமணம் பண்ணி வச்சிட்ட பிறகு ಅಪ್ಪ ಅಮ್ಮನವರು ಮದುವೆ ಮಾಡಿಸಿಟ್ಟ ಮೇಲೆ இந்த ஆளா அந்த ஆளா இந்த பொம்பளையா அந்த பொம்பளையா எப்பா அவங்க முன்னால வாயை திறக்க முடியாது. ಅವರು ಮುಂದೆ ಬಾಯಿ ಬಿಡಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் தகப்பன் தாய்க்கு நீ கொடுக்கிற கணத்தை தான் உன் மனைவி பாக்குறாங்க. ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗೆ ನೀನು ಕೊಡುವಂತ ಘನವನ್ನೇ ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ನೋಡುತ್ತಾಳೆ. நான் என் மனைவி கிட்ட திருமணமாகும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ನನ್ನ ಹೆಂಡತಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ನನ್ನ ಮದುವೆ ಆಗುವಾಗ ಹೇಳಿದಂತ ಒಂದೇ ಮಾತು, நீ எந்த சந்தோஷம் வேணாலும் எனக்கு கொடுக்கலாம், ನೀನು ಯಾವ ಸಂತೋಷ ಬೇಕಾದ್ರೆ ನೀನು ಕೊಡಬಹುದು, ஆனா அது பெருசல்ல, ಅದು ದೊಡ್ಡದಲ್ಲ. என் அப்பா அம்மா என் கண் முன்னால அவங்க சந்தோஷமா இருக்கணும். ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿಯವರು ನನ್ನ ಕಣ್ಣು ಮುಂದುಗಡೆ ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. என் அப்பா அம்மாவை நீ சந்தோஷமா வச்சுக்கோ. ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ನಿನ್ನ ಸಂತೋಷವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳು. அதுதான் நீ எனக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பரிசு, அதுதான் எனக்கு ஒரு கிஃப்ட், அதுதான் எனக்கு சந்தோஷம். ಅದೇ ನೀ ನನಗೆ ಕೊಡುವಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂತೋಷವು ದೊಡ್ಡ ಬಹುಮಾನವು. இந்த வரைக்கும் அதைத்தான் நான் பார்க்கிறேன். ಇಲ್ಲಿ ತನಕ ನಾನು ಅದನ್ನೇ ನೋಡುತ್ತಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. இங்க உட்கார்ந்து இருக்கிற கணவன்களே, ಇಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವಂತ ಗಂಡಂದಿರೇ, தகப்பன்களே, ತಂದೆಯಾದವರೇ, நீங்க சொல்ல முடியுமா? ನೀವು ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದಾ? இந்த இடத்துல அதிகாரமா சொல்ல முடியுமா? ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಅಧಿಕಾರ மனைவிமார்களே, ಹೆಂಡತಿಯಾದವರೇ, கவனம் செலுத்துங்கள். ಗಮನವನ್ನು ಸಲ್ಲಿಸಿ. உங்க புருஷன் உங்களுக்கு முக்கியம்தான். ನಿಮ್ಮ ಗಂಡಂದ್ರು ನಿಮಗೆ ಮುಖ್ಯನೇ. அவர் உங்க தலைதான், ಅವರು ನಿಮಗೆ ತಲೆ, உங்க எலும்புதான், ಅವರು ನಿಮ್ಮ ಎಲುಬು, உங்க சரீரதான். ಅವರು ನಿಮ್ಮ ಶರೀರ. அது இல்ல என்று சொல்லவில்லை. ಅದು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತಿಲ್ಲ. ஆனா ஒரு தாய் சுமக்காம, ಆದ್ರೆ ಒಂದು ತಾಯಿ ಹೊತ್ತಿದ್ದೀರಾ, அந்த தாய் வளர்க்காம, ಆ ತಾಯಿ ಬೆಳೆಸಿದ್ದೀರಾ, அந்த தாய் பாதுகாக்காம, ಆ ತಾಯಿ ನಿನ್ನ ಕಾಯ್ದೀರಾ, அந்த தாய் அந்த திருமண நாட்கள் வரைவரையிலும் அந்த பிள்ளைக்கு வேண்டிய செய்த எல்லா காரியங்களும் செய்யாம, ಆ ತಾಯಿ ಆ ಮದುವೆ ದಿನ ತನಕ ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡದೆ, நீ சந்தோஷமா இருக்கணும்னு அந்த கணவனை கொடுக்கல. ನೀನು ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕಂತ ಗಂಡನನ್ನು ಕೊಡಲಿಲ್ಲ. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். ಇಬ್ಬರು ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. அந்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும். ಆ ಕುಟುಂಬನೂ நீ ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. பெத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும். ಹೆತ್ತಿದಂತ ಕುಟುಂಬವೂ நீ ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. புகுந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் தான் ನಿನ್ನ ಜೀವನ ಮಾಡಿರುವಂತ ಕುಟುಂಬವೂ ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. அன்பான மகளே உனக்கு அந்த மகனை கொடுக்கறாங்க. ಪ್ರೀತಿಯ ಮಗಳೇ, ಆ ಮಗನು ನಿನಗೆ ಕೊಡುವುದು. யோசித்து பாருங்க. இன்றைக்குள்ள ಯೋಚನೆ ಮಾಡಿ மனைவி ನೋಡಿರಿ. இப்ப எல்லாருக்கும் குரு 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 குருன்னு இருக்கும். ಈಗ ಎಲ್ಲರಿಗೂ ಹಾಗೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿರುವುದು. இவன் எங்கேயோ சொக்கு வச்சு பேசுறான், ಇವರು ಎಲ್ಲೋ ಇಟ್ಟು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. இவன் வேணும்னு தான் பேசுறான். ಇವರು ಬೇಕಂತಾನೆ சே, ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. இன்னைக்கு போய் வந்துட்டேன் நான், ಓಹೋ, ಇವತ್ತು ಹೋಗಿ ಬಂದು ಬಿಟ್ಟೆನಲ್ಲ, இன்னைக்கு ஏன் வந்தேன் நான், ಇವತ್ತು ನಾನು ಯಾಕೆ ಬಂದೆ? இன்னும் எப்சி அப்படிதானே. ஓ இல்ல இல்ல, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென் ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. நான் பேசலங்க, ನಾನು ಮಾತನಾಡುತ್ತಿಲ್ಲ. எனக்குள்ள ஆவியானவர் பேசுறார். ನನ್ನೊಳಗೆ ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು சில அப்பாக்கள் ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அழுவதை காண்பிக்கிறார், ಕೆಲವರು ತಂದೆಯವರು ಅಳುತ್ತಿರುವುದನ್ನು சில அம்மாக்கள் ತೋರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அழுகிறதை காண்பிக்கிறார். ಕೆಲವರು ತಾಯಿಯವರು ಅಳುತ್ತಿರುವುದನ್ನು ತೋರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. நீங்களும் அப்பாவாகிறீங்க, ನೀವು ತಂದೆಯಾಗುತ್ತೀರಿ, நீங்களும் அம்மாவாகிறீங்க. ನೀವು ಸಹ ತಾಯಿಯಾಗುತ್ತೀರಾ. வருங்கால வாலிபளையில நீங்களும் அப்பா அம்மாவாக மாறுவீங்க. ಯವನಸ್ಥರೇ, ನೀವು ಸಹ ತಂದೆ ತಾಯಿಯಾಗಿ அன்றைக்கு ಮಾರ್ಪಡುತ್ತೀರಿ. உங்களை உங்க பிள்ளைங்க எப்படி நடத்த போறாங்க? ಅವತ್ತು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ನಿಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ನಡೆಸುತ್ತಾರೆ? வேண்டாம், தயவு செய்து ಬೇಡ, ದಯವಿಟ್ಟು ஏசப்பா கிட்ட கேளுங்க. ಏಸಪ್ಪ ಹತ್ರ ಕೇಳಿರಿ. என் அப்பாவுக்கு விரோதமா, ನಮ್ಮ ಅಪ್ಪ என் அம்மாவுக்கு விரோதமா, என் பிள்ளைகளுக்கு விரோதமா நடந்திருந்தா ನಾನು ನಡೆದಿರುವುದಾದರೆ நாளை மன்னிங்கப்பா. ಅಪ್ಪ, ಆ ದಿನವನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லுங்க நல்ல சத்தமா. உம அப்பான்னு கூப்பிட, உம அப்பான்னு கூப்பிட யார் இருக்கா? இயேசுவே
உம அம்மானு கூப்பிட யாரு இருக்கா இயேசுவே. உம அப்பானு கூப்பிட யாரு இருக்கா இயேசுவே. உம அம்மானு கூப்பிட யாரு இருக்கா இயேசுவே. தாய் வயிற்றில் தாய்க்கருவை உருவான நாள் முதல்ல நான் இருக்கேன். உம்மா அப்பான்னு கூப்பிட, உம்மா அம்மான்னு கூப்பிட, உம்மா அப்பான்னு கூப்பிட நான் இருக்கேன் ஏசப்பா. உம்மா அம்மான்னு கூப்பிட நான் இருக்கேன் ஏசப்பா. சொந்தங்களும் பந்தங்களும் உன்னை விட்டு போனாலும், சொந்தங்களும் பந்தங்களும் என்னை விட்டு போனாலும், மாறாத சொந்தமே நீங்க தானே ஏசப்பா. மாறாத சொந்தமே நீங்க தானே ஏசப்பா. உம்மா அப்பான்னு கூப்பிட சொல்லுங்க. உம்மா அப்பான்னு கூப்பிட நான் இருக்கேன் ஏசப்பா. உம்மா அம்மான்னு கூப்பிட நான் இருக்கேன் ஏசப்பா. உம்மா அப்பான்னு ஏசப்பா. உம்மா அம்மான்னு கூப்பிட நான் இருக்கேன் ஏசப்பா. ஹalleluya 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 ஹalleluya. எத்தனை பேர் சொல்லக்கூடும்? ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದೆ? எத்தனை பேர் சொல்லுவீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳುವಿರಿ? ஆனா இன்னைக்கு உங்க பிள்ளைகளை எப்படி கூப்பிடுறீங்க? ಆದ್ರೆ ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಹೇಗೆ ಕೂಗುತ್ತೀರಾ? பிள்ளைகளை நீங்க உங்க அப்பா அம்மா எப்படி கூப்பிடுறீங்க? ಮಕ್ಕಳೇ, ನೀವು ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಅಮ್ಮಂದಿರನ್ನು ಹೇಗೆ ಕರೆಯುತ್ತೀರಿ? அந்த கிழவங்கிட்ட சொல்லிரு. ಆ ಅಜ್ಜನ ಹತ್ರ ಹೇಳ್ಬಿಡು. அந்த புருஷங்க உன் புருஷங்கிட்ட சொல்லிரு. ನಿನ್ನ ಗಂಡನ ಹತ್ರ ಹೇಳ್ಬಿಡು. ஒழுங்கா இருக்க சொல்லிரு. ಸರಿಯಾಗಿರ வாயை பத்திட்டு இருக்க சொல்லு. ಮುಚ್ಕೊಂಡಿರಕ್ಕೆ. என் விஷயத்துல என்ன உன் புருஷனுக்கு வேலை? ನನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಗಂಡನಿಗೆ ಏನು ಕೆಲಸ? மகன்கள் சொல்ற வார்த்தை. ಮಗಂದಿರು ಹೇಳುವಂತ அப்பாவோட ಮಾತು. பேசு. உன் பொண்டாட்டிய ஒழுங்கா இருக்க சொல்லிரு. ಅಪ್ಪ ಹತ್ರ ಹೇಳಿದ್ರು ನಿನ್ನ ಹೆಂಡತಿನ ಸರಿಯಾಗಿ. எங்க விஷயத்துல உன் பொண்டாட்டிக்கு என்ன வேலை? ನನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ಏನು ಕೆಲಸ? கல்யாணம் முடிக்கிற வரையிலும் அப்பா அம்மான்னு கொஞ்சி விளையாடுற நீ, ಮದುವೆ ಆಗೋ ತನಕ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಅಂತ ಮುದ್ದು ಮಾಡಿ ಆಟಾಡುವಂತ அப்புறம் அந்த பொம்பளை, அந்த கிழவன், அந்த கிழவி, அந்த ஆளு, புருஷன், பொண்டாட்டி, ಆನಂತರ ಅವಳು, ಅಜ್ಜಿ, ಅಜ್ಜ, ನಿನ್ನ ಗಂಡ, ನಿನ್ನ என்ன பேச்சு இது? ಏನು ಮಾತು ಇದು? உனக்கு பிள்ளை வரலையா? ಮಕ್ಕಳು நீ ಬರಲಿಲ್ಲ. பிள்ளைங்க பெற்றெடுக்க மாட்டியா? ಮಕ್ಕಳನ್ನ ಹೆತ್ತೋದಿಲ್ಲ. உன் பிள்ளைங்க உன்னை பார்த்து இப்படி கேட்டா நீ சம்மதிப்பியா? ನಿನ್ನ ಮಕ್ಕಳೇ ನಿನ್ನ ನೋಡಿ ಈಗ ಕೇಳಿದ್ರೆ ನೀನು ಸಮ್ಮತಿಸುವಿಯಾ? அப்ப ஆஹோ என் புள்ள கேக்குறான்டா, புருஷனா பொண்டாட்டியான்னு கேக்குற சந்தோஷமா இருக்கா? ಆಗ ನನ್ನ ಗಂಡನ ಹೆಂಡತಿ ಅಂತ ಕೇಳುವಾಗ ಸಂತೋಷವಾಗಿ ಇರುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya. ஆமென் ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್. நேற்று ஒரு சம்பவம் எப்படி தெரியுமா? ನನ್ನ ನಡೆದ ಘಟನೆ ಏನು ಗೊತ್ತಾ? நான் எப்பயும் என் மனைவிட்டு சொல்லுவேன், நீ போடுற துணி மற்றவங்க பார்க்கும்போது வித்தியாசமா இருக்க கூடாது. ನಾನು ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಹೆಂಡತಿ ಹತ್ರ ಹೇಳೋದು ಅಂದ್ರೆ ನೀನು ಹಾಕುವಂತ ಬಟ್ಟೆ ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಅದು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಕಾಣಬಾರದು. நீ சரியா இருக்கணும். ನೀನು ಸರಿಯಾಗಿರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ஊழியத்துக்கு போனாலும் ஊழியத்துக்கு போகனாலும் உன்னுடைய துணிங்க நல்லா இருக்கணும். ನೀನು ಮನೆಯಲ್ಲಿದ್ರು ಸರಿ ಹೊರಗಿದ್ರು ಸರಿ ನಿನ್ನ ಬಟ್ಟೆ ಸರಿಯಾಗಿರಬೇಕು. நீ அலங்கரிக்கிற அலங்கரிப்பு கர்த்தர் விரும்புகிறபடி இருக்கணும். ಮಾಡುವಂತ ಅಲಂಕಾರವು ದೇವರು ಇಷ್ಟಪಡುವ ಹಾಗೆ. புருஷன் பார்க்கத்தக்க லட்சணமா இருக்கணும். ಗಂಡನು ನೋಡತಕ್ಕದಾಗಿ ಲಕ್ಷಣವಾಗಿ மற்றவங்க சொல்லும்போது கரெக்டா இருக்கணும். ಮತ್ತೊಬ್ಬರು ಹೇಳುವಾಗ ಸರಿಯಾಗಿರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. நேத்து என்னுடைய மனைவி சொல்றாங்க, ನಿನ್ನೆ ನನ್ನ ಹೆಂಡತಿಯವರು ಹೇಳುತ್ತಾರೆ, என் பையன் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ಅಯ್ಯೋ ನನ್ನ ಮಗನು ತುಂಬಾ ಟಾರ್ಚರ್ ಮಾಡುತ್ತಾನೆ. இவன் ரொம்ப என்ன டார்ச்சர் பண்றான். ಇವನು ತುಂಬಾ ಟಾರ್ಚರ್ ಮಾಡುತ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. யாராவது ஆம்பளைங்க பக்கத்துல உட்கார்ந்தா ஏன் அங்க உட்கார்ற இங்கிட்டு வான்றான். ಗಂಡಸರು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡ್ರೆ ನೀವ್ ಯಾಕೆ ಅಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂತೀರಾ, ಈ ಕಡೆ ಬಾ ಅಂತ ಹೇಳುತ್ತಾನೆ. துணி இப்படிதான் போடணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்றான். ಬಟ್ಟೆ ಹೀಗೆ ಹಾಕ್ಬೇಕು, ಹೀಗೆ ಇರ್ಬೇಕಂತ ಹೇಳುತ್ತಾನೆ. என்னங்க இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? ಮಾತಾಡ್ತಿದ್ದಾನೆ. ஏம்மா நான் சொல்லும்போது நீ சிரிப்பீல? ಅಮ್ಮ ನಾನು ಹೇಳ್ದಾಗ ನೀನ್ ನಗಿತಾ ಇದ್ದಲ್ವಾ? அதுக்கு தான் அவன் வந்திருக்கிறான் இப்ப. ಅದಕ್ಕೆ ಅವನೀಗ ಬಂದಿದ್ದಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. அவன் சொன்ன விதங்கள் வித்தியாசமாக இருந்தது. ಅವನು ಹೇಳಿದಂತ ಕಾರ್ಯಗಳು கேட்பதற்கு அதிர்ச்சியா இருந்தது. ಕೇಳುವುದಕ್ಕೆ ತುಂಬಾ நேற்று ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்தோம். ಒಂದು ಹೋಟೆಲ್ ಅಲ್ಲಿ ಊಟ ಮಾಡೋದಕ್ಕೆ எங்களை அழைச்சிட்டு போனவர் மனைவி பக்கத்துல உட்கார்ந்துட்டாரு. ಕರ್ಕೊಂಡು ಹೋದವರು ಹೆಂಡತಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡರು. அத எந்திக்கிற வரைக்கும் அவன் சும்மா இருக்க மாட்டான்டான். ಅವರು ಎದ್ದೋಳ ತನಕ ಅವನು ಸುಮ್ಮನೆ ಇರಲಿಲ್ಲ. நீ போ அம்மாவுக்கு அந்த பக்கம் போய் உட்காரு. அவங்க ஏன் அங்க உட்கார்ந்தாங்க?
இங்க வர சொல்ல அவங்கள. ಅವ್ರು ಇಲ್ಲಿ ಬರಕ್ಕೆ ಹೇಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. பிள்ளைகள் கண்காணிக்கிற நாட்களா இருக்கும் பொழுது ಮಕ್ಕಳು ದೃಷ್ಟಿಸುವಂತ ದಿನಗಳಾಗಿರುವಾಗ நீ எப்படி நடந்து கொண்டிருக்கிறாய்? ಹೇಗೆ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೀರಾ? தகப்பன் தாய் மிக கவனமாயிருங்கள். ತಾಯಿ ಬಹು ಗಮನವಾಗಿ பிள்ளைகளை கவனமாய் நடங்கள். ಮಕ್ಕಳೇ ತುಂಬಾ ಗಮನವಾಗಿ கர்த்தருடைய வார்த்தையை சரியா பிடிங்க. ಮಾತನ್ನು ಸರಿಯಾಗಿ ನೀಡಿ. குடும்பமா கர்த்தருக்கு பயப்படுங்க. ಕುಟುಂಬವಾಗಿ ದೇವರಿಗೆ ಭಯ குடும்பத்தை ஒட்டுக்கொத்து நேசிங்க, அன்பு கூறுங்க. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಿರಿ. பெற்றோரே, ಹೆತ್ತಿದವರೇ, நீங்க பிள்ளைங்களை திருமணத்துக்கு முன்னால பல கண்டிஷன்ல வளர்த்திருப்பீங்க. ಮಕ್ಕಳನ್ನು ಮದುವೆಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಹಲವಾರು ಕಂಡೀಷನ್ ಹಾಕಿ ನೀವು ಬೆಳೆಸಿರುವಿರಿ. ஆனா திருமணத்துக்கு பின்ன ಆದ್ರೆ ಮದುವೆ ಆದ ನಂತರ அதே கண்டிஷன் நீங்க வைக்க கூடாது. ಕಂಡೀಷನ್ ಬಿಡಬಾರದು. உங்க பிள்ளைங்க உங்களுக்கு உரிமைதான். ಮಕ್ಕಳೇ ನಿಮಗೆ ಅಧಿಕಾರ ஆனா ಉಳ್ಳವರು. அவருடைய மனைவி முன்னால் நீங்க எப்படி நடந்து கொள்கிறீங்க? ನೀವು ಹೇಗೆ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ? அந்த உங்க மகன் மனைவி முன்னால் நீங்க நடந்து கொள்கிற நடக்கைகள் எப்படி இருக்கிறது? ಮಗನ ಮುಂದೆ ಹೆಂಡತಿಯ ಮುಂದೆ ನೀನು ನಡೆದುಕೊಳ್ಳುವಂತ ಫಸ್ಟ್ ಚಟುವಟಿಕೆ யாம் புள்ளடி, ಮೊದಲು ನನ್ನ ಮಗನಲ್ಲಿ, ஃபர்ஸ்ட் யாம் புள்ளடி, ಮೊದಲು ನನ್ನ ಮಗಳಲ್ಲಿ, அப்பதாடி ஓம் புருஷன். ಆನಂತರನೇ ನಿನ್ನ இந்த பேச்செல்லாம் எடுத்து தூரப்படணும். ಮಾತೆಲ್ಲ ತೆಗೆದು ಹೊರಗಾಕಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும் தானே அந்த வயசுக்கு திருமணம் பண்றீங்க. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಚೆನ್ನಾಗಿರಬೇಕಂತ ತಾನೇ ಆ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಮದುವೆ அந்த ಮಾಡಿಸಿರ್ತೀರಾ. பிள்ளைகளுக்கு ஒரு திருமண வாழ்க்கை, ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ಮದುವೆ ಜೀವಿತವು, அந்த வாழ்க்கையை சந்தோஷப்படும்படியா நீங்க ஒதுங்கி நடக்கணும். ಆ ಜೀವಿತವು ಸಂತೋಷವಾಗಿ ಇರಬೇಕಾದ್ರೆ ನೀವು ಒಗ್ಗಟ್ಟಿಯಾಗಿ அவன் மனைவி முன்னால போய் பையனை, உங்க பையன் தான், ஆனா அவங்க மனைவிக்கு முன்னால அவன் புருஷன். ನಿನ್ನ ಮಗನೇ ಆದ್ರೆ ಅವ್ರ ಹೆಂಡತಿಗೆ ಮುಂದಾಗಿ ಅವನು ಗಂಡನು. அங்க போய் உங்க அதிகாரத்தை காட்டக்கூடாது. ಹೋಗಿ ನಿಮ್ಮ ಅಧಿಕಾರವನ್ನು ತೋರಿಸಬಾರದು. அது சில மனைவிகளுக்கு பிடிக்காது. ಅದು ಕೆಲವೊಂದು ಹೆಂಡತಿ ಅವರಿಗೆ ಇಷ್ಟ ಆಗೋದಿಲ್ಲ. அதனால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்து விடும். ಆದ್ರಿಂದ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. கர்த்தரா மகிமை உண்டாகட்டும். ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ. குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்கள். ಕುಟುಂಬವನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಿರಿ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. நம்மை சுமக்கின்ற தகப்பன் ತಂದೆ எதை எதை சுமக்கின்றார்? ಹೊತ್ತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. காலையில தீர்க்க தரிசனமாய் கொடுத்த இந்த வார்த்தைகள், ಆತನಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ಈ ಮಾತುಗಳು, இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ಕೇಳುವಂತ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்களை நீங்கள் சரி பண்ணிக் கொள்ளுங்கள். ಸರಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. தகப்பன் எப்படி நம்மை சுமக்கின்றார்? ತಂದೆ ಹೇಗೆ ನಮ್ಮನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. முதல் காரியம் என்ன? ಮೊದಲನೇ ಕಾರ್ಯವೇನು? தகப்பனாக இயேசு ತಂದೆಯಾದ ಯೇಸು உன் பாரத்தை சுமக்கிறவராய் இருக்கிறார். ಭಾರವನ್ನು ಹೊತ್ತುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. அநேக தகப்பன் தாய் சுமக்கிற பாரம் ಅನೇಕ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಹೊತ್ತುವಂತ ಭಾರವು மிகவும் வேதனையாய் இருக்கிறது. ಬಹು ವೇದನೆಯಾಗಿದೆ. அந்த பாரத்தை ಆ என் ಭಾರವನ್ನು ஆண்டவர் சுமக்க விரும்புகிறார். ದೇವರು ಹೊತ್ತುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. சங்கீதம் 55ஆம் சங்கீதத்துல ಆ ಕೀರ್ತನೆಗಳು 55ನೇ ಕೀರ್ತನೆಗಳಲ್ಲಿ 22வது வசனம் சொல்லுகிறது. 22ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ரொம்ப தெளிவுபடுத்தி அழகாய் சொல்லுகிறார். ತುಂಬಾ ಸ್ಪಷ್ಟಪಡಿಸಿ ಸುಂದರವಾಗಿ அங்க ಹೇಳುತ್ತಾರೆ. என்ன சொல்றார் பாருங்க. ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நீதிமான ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துவக்கத்துல என்ன சொல்லுகிறார்? ಆರಂಭದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ಯೆಹೋವನ ಮೇಲೆ ನಿನ್ನ ಚಿತ್ತ ಭಾರವನ್ನು இன்னைக்கு ಹಾಕು. இருக்கிற பெற்றோர்களே, ಇಂದಿನ ಹೆತ್ತಿದವರೇ, உங்க மேல இருக்கிற பாரம் என்ன? ನಿಮ್ಮ ಮೇಲಿರುವಂತ ಭಾರ அந்த ಏನು? பாரத்தை உங்களால் சுமக்க ಆ முடிகிறதா? ಭಾರವನ್ನು ನಿಮ್ಮಿಂದ ಹೊತ್ತುಕೊಳ್ಳಕ್ಕಾಗುತ್ತದಾ? அந்த பாரத்தை கர்த்தருடைய சமூகத்துல ಆ ಭಾರವನ್ನು ದೇವರ இறக்கி ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ வைத்து விடுங்கள். ಇರಿಸಿಡುಬಿಡಿ. அந்த பாரத்தை அவர் சுமக்கிறவராய் ಆ இருக்கிறார். ಭಾರವನ್ನು ಆತನು ಹೊತ್ತುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துல ಅರಣ್ಯಕಾಂಡ 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ நீங்க அங்க கவனிச்சீங்கன்னா ನೀವು ಅಲ್ಲಿ ಗಮನಿಸುವುದಾದರೆ அங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை பாருங்க. ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ಮಾತನ್ನು ನೋಡಿರಿ. 11ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா 14ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ அங்கே கவனிங்க. ಅಲ್ಲಿ ಗಮನಿಸಿರಿ. அப்பொழுது மோசே ಮೋಶೆ கர்த்தரை நோக்கி, ಯೆಹೋವನನ್ನು ನೋಡಿ, நீர் இந்த ஜனங்கள் ನೀವು ಈ ಜನರನ್ನು எல்லாருடைய பாரத்தையும் ಎಲ್ಲರ ಭಾರವನ್ನು என் மேல் சுமத்ததினால் ನನ್ನ ಮೇಲೆ ನೀವು ಹೊತ್ತಿದ್ದರಿಂದ உமது அடியானுக்கு ನಿಮ್ಮ ಒಂದು ದಾಸನಿಗೆ உபத்திரம் வரப்பணிது என்ன? ಉಪದ್ರವವು ಬರಗೊಡಿಸಿದ್ದೇನೋ? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்காமல் போனது என்ன? ನಿಮ್ಮ ಕಣ್ಣಲ್ಲಿ ಕೃಪೆ ಸಿಗದೆ ಹೋಗುತ್ತೇನೋ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க நல்லா கவனிங்க. ಇಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. திரும்ப படிமா. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என் மேல்
ಮೇಲ್ ಸುಮತದಿನಾಲ್ என்மேல் சுமத்தின நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ஜனங்களுடைய பாரத்தை என்மேல் சுமத்ததினால் ಜನರ ಭಾರವನ್ನು ನನ್ನ ಮೇಲೆ ಹೊತ್ತುದರಿಂದ உமது அடியனுக்கு உபத்திரம் வர பண்ணினதென்ன? உமது அடியனுக்கு உபத்திரம் வர பண்ணிதென்ன? நீங்க சொல்றீங்களா இல்லையா? ಉಪಕಾರ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನು? நீங்க சொல்றீங்களா இல்லையா? ಹೇಳುತ್ತೀರಾ ಇಲ್ಲವಾ? இந்த குடும்ப பாரத்தை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். ಈ ಕುಟುಂಬ ಭಾರವನ್ನು ನಾನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நான் ஏன் மூத்தவனாய் பிறந்தேன்? ನಾನು ಯಾಕೆ ಹಿರಿಯವನಾಗಿದ್ದೇನೆ? நான் ஏன் இந்த குடும்பத்துல இருக்கிறேன்? ನಾನು ಯಾಕೆ ಈ ಕುಟುಂಬದಲ್ಲಿ இந்த பாரத்தை என்னால சுமக்க முடியலையே. ಭಾರವನ್ನು ನನ್ನಿಂದ ಹೊತ್ತುಕೊಳ್ಳಕ್ಕಾಗುತ್ತಿಲ್ಲ. இதைத்தான் மோசே சொல்லுகிறார். ಇದನ್ನೇ ಮೋಶೆಯವರು இந்த ಹೇಳುತ್ತಾರೆ. ஜனங்களின் பாரத்தை என் மேல வச்சிட்டீங்களே, ಈ ಜನರ ಭಾರವನ್ನು ನನ್ನ ಮೇಲೆ ಹೊರಿಸಿಬಿಟ್ಟಿದ್ದೀರಿ. இந்த பாரம் எனக்கு ஒரு வேதனையாய் இருக்கிறது, ಈ ಭಾರವು ನನಗೆ ವೇದನೆಯಾಗಿದೆ, எனக்கு துன்பமாய் இருக்கிறது, ನನಗೆ ದುಃಖವಾಗಿದೆ, எனக்கு துயரமாய் இருக்கிறது. ನನಗೆ ಸಂಕಲ್ಪವಾಗಿದೆ. நீ ஏன் என் மேல கண்ணோக்கமா இல்லையா? ನೀವು ಯಾಕೆ ನನ್ನ ಮೇಲೆ ದಯವಾಗಿಲ್ಲವಾ? உமது கண்களில் எனக்கு கிருபை கிடைக்காதா? ನಿಮ್ಮ ಕಣ್ಣಲ್ಲಿ ನನಗೆ ಕೃಪೆ ஆண்டவரே ಸಿಗುತ್ತಿಲ್ಲ. என்னால முடியல, ದೇವರೇ ನನ್ನಿಂದ ಆಗುತ್ತಿಲ್ಲ. ஆண்டவரே என்னால முடியல. ದೇವರೇ ನನ್ನಿಂದ ಆಗುತ್ತಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தை நடத்துவது சாதாரண காரியம் அல்ல. ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸುವುದು ಸಾಧಾರಣವಾದ ஒரு சபையை நடத்துவது சாதாரண காரியம் அல்ல. ಸಭೆಯನ್ನು ನಡೆಸುವುದು ಸಾಧಾರಣವಾದ ஒரு தொழிலை நடத்துவது சாதாரண காரியம் அல்ல. ಒಂದು ವ್ಯಾಪಾರ ನಡೆಸುವುದು ಸಾಧಾರಣ. ஒரு குடும்பமானாலும் சபையானாலும் தொழிலானாலும் ಒಂದು ಕುಟುಂಬವಾಗಲಿ ಸಭೆಯಾಗಲಿ ಇಲ್ಲ ವ್ಯಾಪಾರವಾಗಲಿ அதுக்கு பொறுப்பாய் இருக்கக்கூடிய அந்த தலை, ಅದಕ್ಕೆ ಜವಾಬ್ದಾರಿಯಾಗಿ ಇರುವಂತ ಆ ಅಧಿಕಾರಿ, அவங்களுக்கு வருகிற கஷ்டம், வேதனை, துன்பம், ಅವರಿಗೆ ಬರುವಂತ ಕಷ್ಟವು ವೇದನೆಯು ದುಃಖವು அது பெரிதானதாய் இருக்கிறது. ಅದು ಮಹಾ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. அதை தாங்க முடியாதனால, ಅದನ್ನು ತಾಳಲಿಕ್ಕೆ அதை ಆಗದೆ, அனுசரிச்சு போக முடியாதனால ಅದನ್ನು ಅನುಸರಿಸಲಿಕ್ಕೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ ரொம்ப ಆಗದಿರುವುದರಿಂದ துக்கத்தோடு சொல்வார்கள், ಅವರು ಬಹು ದುಃಖದಿಂದ என்னால ಹೇಳುವರು, முடியல, ನನ್ನಿಂದ ಆಗಲಿಲ್ಲ, என்னால தாங்க முடியல, நான் என்ன பண்ணுவேன், இந்த பாரத்தை சுமக்க முடியல. ಭಾರವನ್ನು ಹೊತ್ತಕ್ಕಾಗುತ್ತಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு வாலிபன் ಒಂದು ಯೌವನಸ್ಥನು அவன் அப்படியே ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு போய் கொண்டிருந்தானா. ಒಂದು ಮೂಟೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದನಂತೆ. அந்த ஊர் எஜமான், ಆ ಊರಿನ ಯಜಮಾನನು, இன்னைக்கு இந்த ஊரை நான் சுத்தி பார்க்கணும், ಇವತ್ತು ಈ ಊರನ್ನು ನಾನು ತಿರುಗಾಡಿ ನೋಡಬೇಕು. அதனால அந்த எஜமான் வேஷம் மாறி ಆದ್ರಿಂದ ಆ ಯಜಮಾನನು ವೇಷ ಮಾರಪಟ್ಟು அவர் ஒரு டாக்டரி வண்டி எடுத்துட்டு வந்தாராம். ಅವರು ಒಂದು ಟ್ರ್ಯಾಕ್ಟರ್ ಗಾಡಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರಂತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் வரும் நேரத்துல ಅವರು ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ இந்த வாலிபன் அந்த மூட்டையை சுமந்துக்கிட்டு சுமக்க முடியாம போய்கிட்டு இருக்கானா. ಈ ಯೌವನಸ್ಥನು ಆ ಮೂಟೆಯನ್ನು ಹೊತ್ತಲಿಕ್ಕೆ ಆಗದಿರಾ ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. அப்படி போய்க்கொண்டிருக்கிறதை இவரை பார்த்தார். ಅವರು ಹೋಗುತ್ತಿರುವುದನ್ನು ಇವರು ನೋಡಿದರು. உடனே வண்டியை நிப்பாட்டினார். ತಕ್ಷಣ ಗಾಡಿಯನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದರು. தம்பி வண்டியில ஏறு, ತಮ್ಮ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಹತ್ತು, ரொம்ப கஷ்டப்படுகிற, ನೀ ತುಂಬಾ ಕಷ್ಟ, நீ வண்டியில ஏறிக்கோ என்று சொன்னாரா. ಗಾಡಿಯಲ್ಲಿ ಹತ್ತುಕೊಳ್ಳು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. இவனும் வண்டியில ஏறிக்கொண்டான். ಇವನು ಸಹ ಗಾಡಿಯಲ್ಲಿ இப்ப ಹತ್ತುಕೊಂಡು டாக்டர் ஓட்டுகிற இந்த எஜமான் டாக்டர் ஓட்டிக்கொண்டு போகிறார். ಈ ಟ್ರ್ಯಾಕ್ಟರ್ ಅನ್ನು ಓಡಿಸಿರುವಂತ ಯಜಮಾನನು ಓಡಿಸಿಕೊಂಡು சுமார் ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் போய் ಸುಮಾರು ಒಂದು 2 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರ ಹೋಗಿ பின்னால திரும்பி பார்த்தாரா. ಹಿಂದೆ ತಿರುಗಿ ನೋಡಿದ್ರಂತೆ. திரும்பி பார்க்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ತಿರುಗಿ ನೋಡುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನೆಂದರೆ ரோட்ல அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ರೋಡಲ್ಲಿ ಅಕ್ಕಪಕ್ಕ அந்த ಇರುವವರು டாக்டர் வரத பார்த்தாங்களா. ಈ ಟ್ರ್ಯಾಕ್ಟರ್ ಬರುವುದನ್ನು ನೋಡಿ எல்லாரும் வாய் மேல கை வைத்துக் கொள்வார்களா. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ಮೇಲೆ ಕೈ இந்த ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವರಂತೆ. டாக்டர் ஓட்டிட்டு போற, என்னடா இது நம்மள பார்க்கும்போது எல்லாரும் வாய் மேல கை வைக்கிறாங்களே. ಅಯ್ಯೋ, ಏನು ಎಲ್ಲರೂ ಟ್ರ್ಯಾಕ್ಟರ್ ಓಡಿಸಿಕೊಂಡು ಹೋಗುವಂತ ನಮ್ಮ ನೋಡಿ ಬಾಯಿ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರಲ್ಲ. இப்படி அவருக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் தோன்றி ಈ ರೀತಿಯಾಗಿ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಒಂದು ಯೋಚನೆ ಉಂಟಾಗಿ அவர் பின் திரும்பி பார்த்தாரா. ಅವರು ಹಿಂದೆ ತಿರುಗಿ ನೋಡಿದ್ರಂತೆ. பின் திரும்பி பார்த்தா ಹಿಂದೆ ತಿರುಗಿ ನೋಡಿದ್ರೆ இவருக்கு ஷாக் ஆயிருச்சு. ಇವರಿಗೆ ಶಾಕ್ ಉಂಟಾಯಿತು. உடனே வண்டியை நிறுத்தினார். ತಕ್ಷಣ ಗಾಡಿಯನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ வண்டி விட்டு கீழே இறங்கினார். ಗಾಡಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಕೆಳಗಿಳಿಸಿದರು. கோபமும் ஆத்திரத்தோடு ಅವರು ಕೋಪದಿಂದ அந்த ಆತುರದಿಂದ வாலிபனை கீழே இறங்கினாரா. ಆ ಯೌವನಸ್ಥರನ್ನು ಕೆಳಗೆ ಇಳಿಸಿದರು. அவன் கீழே இறங்கின உடனே, ಅವರು ಕೆಳಗೆ ಇಳಿದ ஐயா ಕೂಡಲೇ, ஏன் என்னை இறக்கி விட்டீர்கள், ಅಯ್ಯ ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಕೆಳಗೆ இன்னும் ಇಳಿಸಿಬಿಟ್ಟಿರಿ? கொஞ்சம் தூரம் தானே நான் போக வேண்டியதா இருக்கிறது. ನಾನು ಹೋಗಬೇಕಾದ ದೂರ ಸ್ವಲ್ಪ ದೂರ ಮಾತ್ರ ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹalleluya. இன்னும் கொஞ்சம் தானே, நான் கொஞ்சம் தூரம் தானே நான் போக வேண்டியது இருக்கிறது. ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ದೂರ ತಾನೆ ನಾನು ಹೋಗಬೇಕು. ஏன் என்னை இறக்கி விட்டீர்கள். ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಇಳಿಸಿಬಿಟ್ಟಿರಿ? டேய் படு முட்டாள், ಓ ಮುಟ್ಟಾಳೆ, அறிவில்லாதவனே, ಬುದ್ಧಿಲ್ಲದವನೇ, புத்தி இல்லாதவனே, ತಿಳುವಳಿಕೆ உன்னை ಇಲ್ಲದವನೇ, எதற்கு நான் இந்த வண்டியில ஏற்றினேன். ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಗಾಡಿಯಲ್ಲಿ ನಾನು ನಿನ್ನ ಹತ್ತಿಸಿದೆ? அவன் அப்படியே முழித்துக் கொண்டு நிற்கின்றார். ಅವನು ಹಾಗೆ ಕಣ್ಣು ಬಿಟ್ಟುಕೊಂಡು ನಿಂತಿದ್ದಾನೆ. நீ சுமக்கிற சுமை உன்னால சுமக்க முடியவில்லை என்று, ನೀನು ಹೊತ್ತುವಂತ ಭಾರವನ್ನು ನಿನ್ನಿಂದ ಹೊತ್ತಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ ಅಂತಾನೆ. அந்த சுமையில இருந்து உனக்கு ஒரு அந்த சுமை இறக்கி வைக்கிற அந்த பாக்கி உனக்கு கிடைக்கும்படியாக ಆ ಭಾರವನ್ನು
ಭಾರವನ್ನು ಇರಿಸಿಡುವುದಕ್ಕೆ ಒಂದು ಭಾಗ್ಯ ಸಿಗುವುದಕ್ಕಾಗಿ உன்ன கஷ்டத்தை கண்டு நான் வண்டியில ஏற்றினேன். ನಿನ್ನ ಕಷ್ಟವನ್ನು ಕಂಡು ಗಾಡಿಯಲ್ಲಿ ಎತ್ತಿಸಿದೆ. நீ ரோட்ல எப்படி சுமந்து கொண்டு வந்தாயோ, ನೀನು ರೋಡಲ್ಲಿ ಹೇಗೆ ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದೆಯೋ, படுபாவி வண்டியிலயும் நீ சுமந்து கொண்டே இருக்கிறையாடா. ಪಾಪಿ ಗಾಡಿಯಲ್ಲೂ ಸಹ ನೀನು ಹೊತ್ತುಕೊಂಡೇ ಇದೆಯಲ್ಲ. இப்படிப்பட்ட முட்டாள அந்த வழியில தான் திருத்த முடியும். ಈ ರೀತಿಯಾದ ಮುಟ್ಟಲನ್ನು ಅವನ ದಾರಿಯಲ್ಲಿ நீ நடந்தே வாடான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரா. ನಡೆದೇ ಬಾರದ எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ நீ ದೇವಜನರೇ, சுமக்கிற சுமைய ನೀನು ಹೊತ್ತುವಂತ உன் பக்கத்துல இருக்க சுமக்க முடியாது. ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರು அவங்க எல்லாம் வாயை வச்சு வாயை பார்த்துக்கிட்டா இருக்க முடியும். ಅವರು ಬಾಯಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ನೋಡಕ್ಕೆ ಮಾತ್ರ. ஆனா உன்னை உருவாக்கினார் பாத்தியா, ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಾರಲ್ಲ, அந்த அப்பா உன் சுமையை சுமக்கிறவராய் இருக்கிறார். ಭಾರವನ್ನು ಹೊತ್ತುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் சொல்ற, நான் உன்னை சுமக்கிற மகனே, ಅವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ನಾನು ನಿನ್ನ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. உன் பாரத்தை நான் சுமக்கிற மகனே, ನಿನ್ನ ಭಾರವನ್ನು ನಾನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அந்த பாரத்தை என்னிடத்துல விட்டு விடு. ಆ ಭಾರವನ್ನು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಇರಿಸಿ ಬಿಡು. என்னை மட்டும் நீ பாரு, ನನ್ನನ್ನು ಮಾತ್ರ ನೋಡು, என் வழியில நட, ನನ್ನ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆ, நான் சொல்றதை கேளு. ನಾನು ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா நாம என்ன செய்கிறோம்? ಆದ್ರೆ ನಾವೇನು இல்ல இல்ல ಇಲ್ಲ. முடியாது முடியாது. ಆಗುದಿಲ್ಲ, நான் ಆಗುದಿಲ್ಲ. சுமக்கிற சுமைய ನಾನು ಹೊತ್ತುವಂತ ಭಾರವನ್ನು நான் சாகர வரைக்கும் நான் சுமப்பேன். ನಾನು ಸಾಯೋ ತನಕ ನಾನು ಹೊತ್ತುವೆನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படியா உங்கள் சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். ಈ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ಭಾರಗಳನ್ನು ನೀವೇ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೀರಿ. இந்த மோசே கேக்குறாரு, ಈ ಮೋಶೆಯನವರು ஏன்பா ಕೇಳುತ್ತಾರೆ, இந்த சுமை எனக்கு தந்தீங்க? ಯಾಕಪ್ಪ ನನಗೆ ಈ ಭಾರವನ್ನು இந்த ಕೊಟ್ಟಿರಿ? ஜனங்க என்ன பார்த்து கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க, ಈ ಜನರು ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಪ್ರಶ್ನೆ ಮೇಲೆ ಪ್ರಶ್ನೆ தொல்லை மேல ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. தொல்லை கொடுக்கறாங்க, ಹಿಂಸೆ ಮೇಲೆ ಹಿಂಸೆ பிரச்சனை ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ, மேல பிரச்சனை பண்றாங்க. ಸಮಸ್ಯೆ ಮೇಲೆ ಸಮಸ್ಯೆ இந்த ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. பாரத்தை என்னால சுமக்க ಈ முடியல. ಭಾರವನ್ನು ನನ್ನಿಂದ உன் ಹೊತ್ತಕ್ಕಾಗುತ್ತಿಲ್ಲ. குடும்பம் உனக்கு தொல்லை கொடுக்குதா? ನಿನ್ನ ಕುಟುಂಬವು ನಿನಗೆ ಕಾಟ உன்னை ಕೊಡುತ್ತಿದೆಯಾ? சார்ந்தவங்க தொல்லை கொடுக்கறாங்களா? ನಿನ್ನ ಸಾರಿಯವರು ನಿನಗೆ ಕಾಟ அதை உன்னால ಕೊಡುತ್ತಿದ್ದಾರಾ? சுமக்க முடியலையா? ಅದು ನಿನ್ನಿಂದ ಹೊತ್ತುಕೊಳ್ಳಕ್ಕಾಗುತ್ತಿಲ್ಲವಾ? எங்க அப்பா சொல்றாரு, ಇಲ್ಲಿ ನನ್ನ ತಂದೆಯವರು எங்க அப்பா ಹೇಳುತ್ತಾರೆ, சொல்றாரு, ನನ್ನ ತಂದೆಯವರು என் ಹೇಳುತ್ತಾರೆ, மேல உன் பாரத்தை வைத்து விடு. ನನ್ನ ಮೇಲೆ ನಿನ್ನ ಚಿತ್ತ அந்த பாரத்தை நான் எடுத்துக்கொண்டு ಆ ಭಾರವನ್ನು ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡು உன்னை ஆதரிக்கிற தேவனாய், ನಿನ್ನನ್ನು ಸಂತೈಸುವ உன்னை தள்ளாத தேவனாய், ತಳದೇ ಇರುವ உன் கூட இருக்கிற ಅಪ್ಪಾவா ನಿನ್ನ ಜೊತೆ ಇರುವ ತಂದೆಯಾಗಿ தினம் உன்னை நடத்துவோம்பா. ದಿನನಿತ್ಯವೂ ನಿನ್ನ ನಡೆಸುವೇನಪ್ಪ. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ஹalleluya. அப்பாவும் நீரே, எங்க அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, பேர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அணைத்தீரே, பேர் சொல்லி அழைத்தீரே, என்னை அள்ளி அணைத்தீரே. இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே. இந்த உடலில் உயிரும் ஒட்டி இருப்பது உமது கிருபையே. அம்மாவும் நீரே, எங்க அப்பாவும் நீரே. அம்மாவும் நீரே, எங்க அப்பாவும் நீரே. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாருங்க? ಯಾರು ರೀ? நம்ம அப்பாவும் அம்மாவும் அவர் அன்பை விவரிக்கவே முடியாதுங்க. ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿಯ ಪ್ರೀತಿಯನ್ನು ಅದನ್ನು ವಿಸ್ತರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. முதல் சொல்றார் அவர், ಮೊದಲು ಹೇಳುತ್ತಾರೆ, உன் பாரத்தை என் மேல் வைத்து ನಿನ್ನ விடு. ಭಾರವನ್ನು ನನ್ನ நீ ಮೇಲೆ எந்த ಇಡು. பாரத்தை ನೀನು சுமந்திருந்தாலும் ಯಾವ ಭಾರವನ್ನು அந்த ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀಯೋ, பாரத்தை இன்னைக்கு நீ இறக்கி விடு. ಆ ಭಾರವನ್ನು ಇವತ್ತು ಇಲ್ಲಿ இயேசு ಇರಿಸಿಬಿಡು. உன் பாரத்தை சுமக்கிறவராய் இருக்கிறார். ಯೇಸು ನಿನ್ನ ಭಾರವನ್ನು ಹೊತ್ತುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. இரண்டாவது சொல்லுகிறார், ಎರಡನೇದಾಗಿ நல்லா ಹೇಳುತ್ತಾರೆ, கவனிச்சு பாருங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿ, உன் வருத்தத்தை சுமக்கிறவராய் இருக்கிறேன்னு சொல்லுகிறார். ನಿನ್ನ ಕಷ್ಟವನ್ನು ಆತನು ಹೊತ್ತುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. முதல் பாரத்தை சுமக்கிறவர், ಮೊದಲು ಭಾರವನ್ನು இரண்டாவது ಹೊತ್ತುವಂತವರು, வருத்தம் என்கிற பாரத்தை சுமக்கிறவர். ಎರಡನೇದಾಗಿ ಕಷ್ಟ ಎಂಬ ಭಾರವನ್ನು ಹೊತ್ತುವಂತವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல ಮತ್ತೆಯು 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 28வது வசனத்தை பாத்தீங்கன்னா 28ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ அங்கே தெளிவுபடுத்தி சொல்ற ஒரு வார்த்தை ಅಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟಪಡಿಸಿ ಹೇಳುವಂತ ಮಾತು அழகாய் சொல்லிருக்கார். கவனிங்க, ನಾವು ಸುಂದರವಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಗಮನಿಸಿರಿ. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ಎಳೆ ಕಷ್ಟಪಡುವವರೇ, நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள், ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ನಾನು ನಿಮಗೆ
ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುವೆನು. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ಕಷ್ಟಪಡುವವರೇ, ಹೊರ ಹೊತ್ತುವವರೇ, நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்க, ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ உங்க வருத்தம் என்கிற பாரத்தை நான் சுமப்பேன் சொல்றார். ಕಷ್ಟ ಎಂಬ ಭಾರವನ್ನು ನಾನು ಹೊತ್ತುವೆನು. எத்தனை பேர் வாழ்க்கையில வருத்தம் என்கிற பாரம் இருக்கிறது? ಎಷ್ಟು ಜನರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಷ್ಟ ಎಂಬ ಭಾರವಿದೆ. நீங்க நினைக்கலாம் வருத்தம்னா என்ன? ನೀವು ನೆನೆಸಬಹುದು ಕಷ್ಟ ಅಂದ್ರೆ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுமா, வருத்தம்னா என்னன்னு தெரியுமா? ಕಷ್ಟ ಅಂದ್ರೆ ಏನಂತ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? வருத்தம்னா என்னன்னு தெரியுமா? ಕಷ್ಟ ಅಂದ್ರೆ ಏನಂತ ನಿಮಗೆ இவருக்கு என்ன தெரியும்? ஏன் வருத்தம்? ಇವ್ರಿಗೆ ಏನು ಗೊತ್ತು ನನ್ನ ಕಷ್ಟವು? இப்படி நீங்க சொல்றீங்களே, ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಹೇಳುತ್ತೀರಲ್ಲ, வருத்தம் உங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறது. ಕಷ್ಟವು ನಿಮ್ಮ ಮನೆ ಒಳಗೇನೇ ಇದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது சிறு குழந்தைகளிடத்திலிருந்து வரும், ಅದು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಬಳಿಯಿಂದ ಬರುವುದು, இல்ல வாலிப பிள்ளைகளிடத்திலிருந்து வரும், ಇಲ್ಲ ಯೌವನಸ್ಥರ ಬಳಿಯಿಂದ ಬರುವುದು, இல்ல கணவனிடத்திலிருந்து வரும், ಇಲ್ಲ ಗಂಡನ ಬಳಿಯಿಂದ ಬರುವುದು, இல்ல மனைவியிடத்திலிருந்து வரும், ಹೆಂಡತಿ ಬಳಿಯಿಂದ இல்ல ಬರುವುದು, வயது மூத்தவங்களிடத்திலிருந்து வரும். ಇಲ್ಲ ವಯಸ್ಸಾದ ದೊಡ್ಡವರ ಬಳಿಯಿಂದ எங்கிருந்தோ ஒரு வருத்தம் வருகிறது. ಎಲ್ಲಿಂದೋ ಒಂದು ಕಷ್ಟ ಬರುತ್ತದೆ. அந்த வருத்தம் எப்படி தெரியுமா வரும்? ಆ ಕಷ್ಟವು ಹೇಗೆ ಗೊತ್ತಾ ಬರುವುದು? நரி போன்ற வருத்தம் வரும், ಆ ನರಿಯ ಹಾಗೆ ಆ ಕಷ್ಟ ಬರುವುದು, தேளை போல வரும், ಚೇಳು ಹಾಗೆ ಬರುವುದು, பள்ளியை போல வரும், ಬಳ್ಳಿಯ ಹಾಗೆ ಬರುವುದು, பாம்பை போல வரும். ಹಾವಿನ ಹಾಗೆ ಅದು ಬರುವುದು. இவைகளிடத்திலிருந்து வரக்கூடிய ಇವುಗಳ ಬಳಿಯಿಂದ ಬರುವಂತದ್ದು விஷத்தன்மை இருக்கிறது. ಆ ವಿಷದ ಒಂದು அந்த விஷம் ಆ ವಿಷವು மனிதனை அழிக்கக்கூடியதாய் வரும். ಆ ಮನುಷ್ಯನನ್ನು ಅಲಿಸುವಂತದಾಗಿ ಬರುವುದು. நான் பார்த்திருக்கிறேன், ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. சின்ன குழந்தைங்கிட்ட பார்த்திருக்கிறேன், ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಬಳಿ, வாலிப பிள்ளைங்கிட்ட பார்த்திருக்கிறேன், ಯೌವನಸ್ಥರ ಬಳಿಯಲ್ಲಿ பெரியவங்கிட்ட ನೋಡಿದ್ದೇನೆ. பார்த்திருக்கிறேன், ದೊಡ್ಡವರ ಬಳಿಯಲ್ಲಿ இப்ப வரை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ತನಕ விஷம் சாதாரணப்பட்ட விஷம் அல்ல, ಆ ವಿಷವು ಸಾಧಾರಣವಾದ அவளுடைய விஷம் கொடூரமானது. ಅವರ ವಿಷವು ಕೊಟ್ಟೂರವಾದದ್ದು. அது சரிபடுத்த முடியாது. ಅದನ್ನು ಸರಿಪಡಿಸಲಿಕ್ಕೆ அப்படியே ಆಗುವುದಿಲ್ಲ. சரிபடுத்தணும்னு நினைச்சா ಆದ್ರೂನು ನಾವು ಸರಿಪಡಿಸಬೇಕು. அது வெறும் மேலாட்டம் மட்டும் தான் சரி பண்ண முடியும். ಅದು ಬರೀ ಮೇಲಿನ ಭಾಗಕ್ಕೆ ಮಾತ್ರ ಸರಿ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತದೆ. உள்ளான ஆத்மாவை சரிபடுத்த முடியாது. ಆದ್ರೆ ಒಳಗಿನ ಆತ್ಮವನ್ನು ಸರಿಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. நரியின் குணம், ನರಿಯ ಗುಣವು, தந்திரத்தின் குணம், ತಂತ್ರದ ಗುಣವು, அது விஷம் போல கடந்து வரும். ಅದು ವಿಷದ ಹಾಗೆ ಬರುವುದು. தேளின் குணம், ಚೇಳಿನ ಗುಣವು, அது கொடூரமான குணம். ಅದು ಕೊಟ್ಟೂರವಾದ ಗುಣವು. அது கடிச்சுச்சுன்னா ಅದು ಕಚ್ಚಿದರೆ அதை போல விஷம் எங்க இருக்காது. ಅದರ ಹಾಗೆ ವಿಷವು ಎಲ್ಲಿರೋದಿಲ್ಲ. பாம்பு ಆವು படையெடுத்தா ಅದು படையே நடுங்குன்னு சொல்லுவாங்க. ಅದು ಆ ಸೈನ್ಯವೇ ನಡುಗುತ್ತದೆ. பாம்பின் விஷம் ಆವಿನ ವಿಷವು மறக்க முடியாதது. ಮರಿಲಿಕ್ಕೆ ಆಗದಿರುವುದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இதெல்லாம் கொடிய விலங்குகள் மூலமாய் ಇದೆಲ್ಲ ಕೊಟ್ಟೂರವಾದ ಮೃಗಗಳಿಂದ வருகிற விஷம் எப்படி இருக்கிறதோ ಬರುವಂತ ವಿಷವು ಹೇಗಿದೆಯೋ அப்படியே உன்னை சுத்திர இடத்துல இருக்கிற விஷம் அப்படி இருக்கும். ಅದೇ ರೀತಿ ನಿನ್ನ ಸುತ್ತಲಿರುವವರವರ ಬಲೆಯಲ್ಲಿ ವಿಷವು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ இந்த பிள்ளை எனக்கு பாலா இருக்கும், ಈ ಮಗಳು ನನಗೆ ಹಾಲಾಗಿರುವುದು, இந்த மகன் எனக்கு தேனா இருப்பான், ಈ ಮಗು ನನಗೆ ಜೇನಾಗಿರುವನು, இந்த சகோதரன் எனக்கு எல்லா விதத்திலும் மதுரமாய் இருப்பான். ಈ ಸಹೋದರನು ನನಗೆ ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಧುರವಾಗಿರುವನು. என்னை சுத்தி இருக்கிறவங்க ನನ್ನ ಸುತ್ತಲಿರುವವರು என்ன கோபுரத்துல வைப்பாங்க. ನನ್ನ ಗೋಪುರದಲ್ಲಿಡುವರು. இப்படி பல கனவுகளா நான் கண்டிருக்கிறேன். ಈ ರೀತಿಯಾಗಿ ಹಲವಾರು ಕನಸೆಲ್ಲ ஆனா ಕಂಡಿದ್ದೇನೆ. நான் கண்ட கனவுகள் எல்லாம் ಆದ್ರೆ ನಾನು ಕಂಡಂತ ಕನಸೆಲ್ಲ அது கொஞ்ச நாளே அழிஞ்சிருச்சு. ಅದು ಸ್ವಲ್ಪ ದಿನನೇ ಹಲದೋಯ್ತು. அந்த கனவுக்குள்ள இருந்து வந்தது என்ன தெரியுமா? ಆದ್ರೆ ಕನಸೊಳಗಿಂದ கொடூரமான விஷங்கள், ಕೊಟ್ಟೂರವಾದ ವಿಷಗಳು, அது நாய் போன்றது, ಅದು ನಾಯಿಯ அது ಹಾಗೆ, நரி போன்றது, அது நரிಯ அது ಹಾಗೆ, தேளை போன்றது, அது அது சேனை பாம்பை ಹಾಗೆ, போன்றது, ಅದು ಹಾವಿನ அது பல்லியை ಹಾಗೆ, போன்றது, ಅದು ಬಲ್ಲಿಯ அது ಹಾಗೆ, முதலையை போன்றது. ಅದು ಮೊಸಳೆ ಹಾಗೆ, சீறி பாயக்கூடிய அனைத்தும் அதிலிருந்து வரக்கூடியது. ಅದು ಹಾಗೆ ಕಿರ್ಚಿಕೊಂಡು ಬರುವ ಹಾಗೆ ಅದರಿಂದ ಹೊರಡುವುದು. அது தந்திரமாய் செயல்படுகிறது. ಅದು ತಂತ್ರವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. தன்னை அது நடத்துறவங்க கூட பார்க்காது. ಅದು ತಮ್ಮ ನಡೆಸುವಂತವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕಾಣೋದಿಲ್ಲ. தன்னை இந்த வழியில கொண்டு வந்தாங்கன்னு கூட நினைக்காது. ಅದು ತಮ್ಮನ್ನು ಈ ದಾರಿಗೆ ತಂದ್ರಂತರೂ ನೆನೆಸೋದಿಲ್ಲ. இதனால தான் நான் இந்த உயர்வுக்கு வந்தேன்னு சொல்லாது. ಇವರಿಂದಲೇ ನಾನು ಇಷ್ಟು ಎತ್ತರಕ್ಕೆ ಬಂದೆನಂತ ಹೇಳೋದಿಲ್ಲ. அது சரியான நேரத்தில் கொட்டிவிடும், ಅದು ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಕಚ್ಚಿ ಬಿಡುವುದು, அது கடித்து விடும். ಅದು ಕಚ್ಚಿ ಬಿಡುವುದು. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ಆದ್ರಿಂದಲೇ ಸತ್ಯವಾಗಿ இவர்கள் நிமித்தம் நீ வேதனையை சுமக்கிறாயா, ಇವರ ಬಳಿಯಿಂದ ನೀನು ವೇದನೆಯನ್ನು ಹೊತ್ತುತ್ತೀಯಾ, வருத்தத்தை சுமக்கிறாயா, ಕಷ್ಟವನ್ನು ಹೊತ್ತುತ್ತೀಯಾ, இந்த சுமை என்னிடத்துல வை, ನಿನ್ನ ಭಾರವನ್ನು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಇಡು. இவர்களால திரும்ப உன்னிடத்தில் இருக்கிற விஷத்தை எடுக்க முடியாது. ಮತ್ತೆ ಇವರಿಂದ ನಿನ್ನ ಬಳಿಯಿರುವಂತ ವಿಷವನ್ನು ತೆಗೆಯಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. அந்த விஷம் எடுக்கணும்னா ಆ ವಿಷವನ್ನು ತೆಗೆಯಬೇಕು. ஓ அப்பா நான் ஒருவரால தான் முடியும். ನಿನ್ನ ತಂದೆಯಾದ ನನ್ನಿಂದ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை கடித்த ನಾನು ಇವರನ್ನು ಕಚ್ಚಿ
ಗೊತ್ತಿದೆ இந்த விஷப்பூச்சிகளுடைய விஷத்தை ಈ ವಿಷದ ಹುಳದ ವಿಷವನ್ನು உன்னால எடுக்க முடியாது. ನಿನ್ನಿಂದ ತೆಗೆಯಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஆனா ಆದರೆ உனக்குள்ள இருக்கிற கர்த்தர் நான் தான் எடுக்க முடியும். ನಿನ್ನೊಳಗಿರುವಂತ ಕರ್ತನು ನಾನೇ ತೆಗೆಯಕ್ಕಾಗುತ್ತದೆ. ஐயா நீ மன்னிக்கலாம், ಅಯ್ಯ ನೀನು ಕ್ಷಮಿಸಬಹುದು, அது பூரணப்படாது. ಅದು ಸಂಪೂರ್ಣ ಆಗೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே ದೇವರೊಬ್ಬರೇ உன்னை நேசிக்கிறவா. ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿ நீ எந்த விஷப்பூச்சி கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்கிற, ನೀನು ಯಾವ ವಿಷ ಉಳ್ಳ ಹುಳದತ್ರ ನೀನು உன்னை ಸಿಕ್ಕಾಕಿಕೊಂಡಿದ್ದೀಯ, மீட்கும் பொருளா கர்த்தர் உன் அருகே ನಿನ್ನನ್ನು வந்திருக்கிறார். ವಿಮೋಚಿಸುವಂತ ದೇವರಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர்தான் சொல்றாரு, ಅವರೇ ಹೇಳುತ್ತಾರೆ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, உனக்குள்ள எந்த விஷப்பூச்சி நிமித்தமாக நீ வருத்தம் அடைந்தாயோ, ನಿನ್ನೊಳಗೆ ಯಾವ ವಿಷ ಹುಳದಿಂದ ನೀನು ಕಷ್ಟವನ್ನು ಪಟ್ಟೆಯೋ அந்த வருத்தத்தை நான் இப்ப எடுத்து வெளியே ಆ போடுவேன். ಕಷ್ಟವನ್ನು ತೆಗೆದು ನಾನು ಹೊರಗಾಕುತ್ತೇನೆ. அந்த பாரத்தை நீ சுமக்க ಆ வேண்டாம். ಭಾರವನ್ನು ನೀನು ಹೊತ್ತೋದು ಬೇಡ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, இயேசுவோடு இருந்தவன், ಯೇಸುವೊಂದಿಗೆ ಇದ್ದವರು, இயேசுவின் அன்பை கண்டவன், ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿಯನ್ನು இயேசு ಕಂಡವರು, செய்த அற்புதங்களை பார்த்தவன், ಯೇಸು ಮಾಡಿದಂತ ಅದ್ಭುತಗಳನ್ನು இயேசுதான் ನೋಡಿದವರು, உயர்ந்தவன் என்று சொல்லுகிறவன், ಯೇಸು ಉನ್ನತವಾದವರು ಅಂತ ಹೇಳಿದವರು, இவர் அறியேன் என்று சொல்லுகிறார், ಇದನ್ನು ಯಾರಂತನೇ இவர் ಗೊತ್ತಿಲ್ಲ தெரியாது ಅಂತ என்று ಹೇಳಿದವರು, சொல்லுகிறார். ಯಾರಂತನೇ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ எவ்வளவு ಹೇಳಿದ್ದಾರೆ. பெரிய விஷப்பூச்சி, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ವಿಷವುಳ್ಳವರು, எவ்வளவு பெரிய விஷப்பூச்சி, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ವಿಷವುಳ್ಳವರು, நினைத்து பாருங்க, ನೆನೆಸಿ ನೋಡಿ, யோசித்து பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ உன் கூட ನೋಡಿ. இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, ನಿನ್ನ ಜೊತೆ ಇರುವವರು ಎಂತವರು, யோசித்து பார். ಯೋಚನೆ ಮಾಡಿ விஷப்பூச்சி ನೋಡು. அவங்ககிட்ட இருக்காங்களா, ವಿಷ ಹುಳ ತರ ನಿಮ್ಮ ಹತ್ರ நரி ಇದ್ದಾರಾ? போன்று இருக்கிறாங்களா, ನರಿಯ ಹಾಗೆ ಇದ್ದಾರಾ? தேளை போன்று இருக்கிறாங்களா, ಸೇಲಿನ ಹಾಗೆ ಇದ್ದಾರಾ? பல்லியை போல இருக்கிறாங்களா, ಪಲ್ಲಿಯ ಹಾಗೆ ಇದ್ದಾರಾ? யானையை போல இருக்கிறாங்களா, ಆನೆ ಹಾಗೆ ಇದ್ದಾರಾ? பாம்பை போல இருக்கிறாங்களா, ಹಾವಿನ ಹಾಗೆ பயப்படாத, ಇದ್ದಾರಾ? ಭಯಪಡಬೇಡ. கர்த்தர் அதை தூக்கி எறிவார். ದೇವರು ಅದನ್ನು ತೆಗೆದುಹಾಕುವರು. அந்த விஷம் அவர்களுக்கு போய் சேரும், ಆ ವಿಷವು ಅವರಿಗೆ ಹೋಗಿ அந்த ಸೇರುವುದು. விஷம் அவர்களுக்கு போய் ಆ சேரும். ವಿಷವು ಅವರಿಗೆ ಹೋಗಿ ஏன்னா ಸೇರುವುದು. ಯಾಕಂದ್ರೆ என் அப்பா என் கூட இருக்கிறார். ನನ್ನ ತಂದೆ ನನ್ನ ಸಂಗಡ நீ ಇದ್ದಾನೆ. எந்த விஷத்தை நீ சுமந்து கொண்டு இருக்கிறாயோ, ಯಾವ ವಿಷವನ್ನು ನೀನು ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದೀಯೋ அந்த விஷத்தை இறக்க உன் தகப்பனாக இயேசு இன்றைக்கு உன்னருகே ಆ வந்திருக்கிறார். ವಿಷವನ್ನು ಇಳಿಸುವುದಕ್ಕೆ ನಿನ್ನ ಕರ್ತನಾದ ತಂದೆಯಾದವರು ಈ ಜಾಗಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ. தகப்பனே, தாயே, ತಂದೆ ತಾಯಿ நீ கலங்க வேண்டாம். ನಿನ್ನ அந்த ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡ. பிள்ளை என்ன ஒரு வார்த்தை கேட்டா, ನನ್ನ ಮಗನನ್ನು ಒಂದು ಮಾತನ್ನು ಕೇಳಿದನು. அந்த பிள்ளை ஒரு வார்த்தை கேட்டா, ನನ್ನ ಮಗಳೊಂದು ಮಾತನ್ನು அந்த ಕೇಳಿದನು. வார்த்தை என் இருதயத்தை பிளந்தது. ಆ ಮಾತು சாகணும் ನನ್ನ போல் ಹೃದಯವನ್ನು இருக்கிறது. ಸಾಯೋ ತರ ಇದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படி சொல்றியா அப்பா அம்மா? ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೀಯ இங்க ತಂದೆ அப்படிப்பட்டவங்க ತಾಯಿ? யாரும் இருக்கீங்களா? ಇಲ್ಲೇ ಅಂತವ್ರು ಯಾರಾದಿದ್ದೀರಾ? கவலைப்படாதீங்க. ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡಿರಿ. உனக்கு எந்த வார்த்தை ನಿನಗೆ ಯಾವ ಮಾತು வேதனை வருத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறதோ, ವೇದನೆ ಪಡಿಸಿ ನಿನ್ನ ಕಷ್ಟಪಡಿಸುತ್ತಿದೆಯೋ அது டபுளா நாளா திரும்பி போகும். ಅದು ನಾಲ್ಕರಷ್ಟಾಗಿ ಅವರಿಗೆ ತಿರುಗಿ ಹೋಗುವುದು. டோன்ட் வரி, நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ನೀವೇನು ಚಿಂತೆ ಪಡಬೇಡಿರಿ. அதனால தான் பெர்க்மன்ஸ் ஐயா சொல்றாரு, ಆದ್ರಿಂದಲೇ ಬೆರ್ಗ್ಮನ್ ಸಾಯಿನ கவலைப்படுவதினார் எவன் தன் வளத்திலே ஒரு முழம் கூட்ட முடியும். எவ்வளவு அழகான பாட்டு பாருங்க, ಎಷ್ಟು ಸುಂದರವಾದ ಹಾಡು, எவ்வளவு அழகான பாட்டு பாருங்க. ಎಷ್ಟು ಸುಂದರವಾದ ಹಾಡು ನೋಡಿರಿ. கர்த்தருடைய வார்த்தைய ದೇವರ ಮಾತನ್ನು அவர் அழகா பாடி இருக்கிறார். ಅಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಹಾಡಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம். ನೀನು ಒಂದಕ್ಕೂ ಚಿಂತೆ ಪಡೋದು ಬೇಡ. உங்கள் அருகே இருக்கிறவர் கர்த்தர். ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವಾತನು உன் ಕರ್ತನು. வருத்தத்தை அவர் சுமந்தெடுப்பார். ನಿನ್ನ ಕಷ್ಟವನ್ನು ಆತನು இங்கே ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವರು. ஒரு சிலருடைய வருத்தத்தை நான் பார்க்கிறேன். ಇಲ್ಲಿ ಕೆಲವೊಬ್ಬರ ಕಷ್ಟವನ್ನು ನಾನು யார் ನೋಡುತ್ತೇನೆ. நிமித்தம் ஜாக்லின், யார் நிமித்தம் நீங்க வருத்தடைந்து இருக்கிறீர்கள்? ನೀವು ಯಾರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನೀವು ಕಷ್ಟವನ್ನು உங்கள் ಅನುಭವಿಸುತ್ತೀರಿ? வருத்தத்தை கர்த்தர் சுமக்க விரும்புகிறார். ನಿಮ್ಮ ಕಷ್ಟವನ್ನು ಆತನು ಹೊತ್ತುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. கர்த்தர் உங்க பக்கத்துல வந்திருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. நிர்மலா, கர்த்தருடைய ஆவியானவருடைய மகிமை உன்மேல் இறங்கி இருக்கிறது. ನಿರ್ಮಲ ಪವಿತ್ರ ಆತ್ಮನ ಮಹಿಮೆ ನಿನ್ನ ಮೇಲೆ உன் ಇಲ್ಲಿದೆ. வருத்தத்தை கர்த்தர் பார்க்கிறார். ನಿನ್ನ ಕಷ್ಟವನ್ನು ದೇವರು நீ ஓடுகிற ನೋಡುತ್ತಾರೆ. ஓட்டம் என்ன, ನೀನು ಓಡುವಂತ நீ எடுக்கிற ಓಟವೇನು? பிரயாசம் என்ன, ತಗೋವಂತ உன் ಪ್ರಯಾಸವೇನು? வருத்தத்தை ஆண்டவர் பார்த்திருக்கிறபடினால் ನಿನ್ನ ಕಷ್ಟವನ್ನು ದೇವರು இன்றைக்கு அந்த ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. வருத்தத்தை சுமந்தெடுக்கிறவர். ಇವತ್ತು ಆ ಭಾರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ராஜேஸ்வரி, ஆண்டவருடைய மகிமை அப்படிதான் சொல்லுகிறது. ರಾಜೇಶ್ವರಿ ದೇವರ ಮಹಿಮೆ உன் ಹೇಳುತ್ತದೆ. பக்கத்துல ஒரு சாயலை நான் பார்க்கிறேன். ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದು ರೂಪವನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದೇನೆ. அந்த சாயல் இப்பொழுது சொல்லுகிறது, ಆ ರೂಪವು ಈಗ உன் ಹೇಳುತ್ತಿದೆ. வருத்தத்தை நான் எடுப்பேன் என்று சொல்லி ನಿನ್ನ ಕಷ್ಟವನ್ನು ನಾನು ತೆಗೆಯುತ್ತೇನೆ ಅಂತ கர்த்தர் ಹೇಳಿ. உன் பக்கத்துல இருந்து உன் சாயலிலே அவருடைய சாயல் வரும்படியாக ದೇವರು ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಆತನ ಸ್ವರೂಪವು ಬರುವಂತೆ உன் வருத்தத்தை எடுத்து போடுவா. ನಿನ್ನ ಕಷ್ಟವನ್ನು ತೆಗೆದಾಕ. நான் ஓடி ஓடி உழைக்கிறேன், ನಾನು ಓಡಿ ಓಡಿ ದುಡಿ ஓடி ஓடி கஷ்டப்படுகிறேன், ಓಡಿ ಓಡಿ ಕಷ್ಟಪಟ್ಟು ஓடி ஓடி நன்மை செய்கிறேன். ಓಡಿ ಓಡಿ ಒಳ್ಳೆ அன்பு மகள் சுதா, உன்னை கர்த்தர் சொல்லுகிறார், ಪ್ರೀತಿಯ ಮಗಳೇ ಸುಧಾ
உன் வருத்தத்தை நான் பார்க்கிறேன் சொல்றாரு. உன் வருத்தத்தை அவர் சுமக்கிறார். இன்றைக்கு உன் வருத்தம் சுமக்கப்படுகிறது. கர்த்தர் நாம மகிமைப்படும்படியா கொஞ்ச நாள் இந்த சந்தோஷத்தை விட்டு போய் கிடந்த இன்றைக்கு ஆவிக்குரிய சபையில வந்து நான் நிக்கிறேன். என் வருத்தத்தை அவர் சுமப்பார் என்று சொல்வாயாக. மகளே, உன் வருத்தத்தை அவர் சுமப்பேன் சொல்றார். குழந்தை போல உன் மடியில ஒருவர் உட்கார்ந்து இருக்கதை நான் பார்க்கிறேன். கணவனால நீ பாதிக்கப்பட்டிருக்கிறாயா? கர்ப்பம் அடைவதில்லைன்னு சொல்லி இருக்கிறாங்களா? கர்த்தர் சொல்றார், நீ ஒரு குழந்தையை சுமக்கிற நாட்கள் வருகிறது. கர்த்தருடைய ஆவியான உன் பக்கத்துல இருக்கார் மகளே. எந்த வருத்தத்தினால நீ புலம்பிக்கிட்டு இருக்கிற, எந்த வருத்தம் உன்னை தொடுகிறது, அந்த வருத்தத்தை கர்த்தர் மாற்றி போட போகிறார். உன்னை பேர் சொல்லி அழைத்து இருக்கிறார். நீ புலம்பலோடு பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வந்திருக்கிற, பட்டணம் விட்டு பட்டணம் போய் வந்திருக்கிற, இன்னும் வருத்தம் மாறவில்லை. கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு உன் வருத்தத்தை சுமக்கிற உன் பக்கத்துல வருகிறேன். ஆவியானவன் நல்லவர். சகோதரனே, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த செய்தி எனக்கு தான். காலையில என்னோடு கர்த்தர் பேசினார். என் பிள்ளையை பார்த்து அப்படிதான் நான் சொல்லிவிட்டேன். இனி நான் அப்படி சொல்ல மாட்டேன். உன் இருதயத்தின் வேதனையை கர்த்தர் காண்கிறார். உன் வருத்தத்தை சுமக்க போகிறார். அநேகருக்கு பின்னால் பரிசுத்த ஆவியுடைய மகிமையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஆண்டவர் பேசும்போது அவருக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் நல்லவர். ஓ ரிபா கபா ஹபா 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 ஹபா. ஓ வாலிப மகளே, உன் வருத்தம் என்ன? என் தாய் தகப்பன் என்னை சார்ந்தவர்கள் என் திருமணத்தை குறித்து தினம் தினம் பேசுகிறார்கள். எனக்கு வருத்தமாய் இருக்கு என்று சொல்லுகிறாயா? நீ நல்லதை தள்ளி விடுகிறாய். உன் வாழ்க்கைக்கு பிரயோஜனமானதை நீ தள்ளி கொண்டு இருக்கிறாய். உன் மன விருப்பத்தில் போய் வேற நீ சிக்கிக்கொள்ள வகை தேடுகிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மனம் திரும்பு, உன் சுமை அவர் சுமப்பார். கர்த்தருடைய மகிமை சாதாரணமா என்ன வேண்டாம். வருத்தங்களை சுமக்கிறவர் வந்து விட்டார். வருத்தங்களை சுமக்கிறவர் வந்து விட்டார். என் நிமித்தம் என் தாய் அழுகிறார்கள். என் சகோதரன் அழுகிறார். நானும் அழுது கொண்டிருக்கிறேன். என் கணவனுக்கு உணர்வு வரவில்லை. என் கணவனை பெற்றவர்களுக்கு உணர்வு வரவில்லை. என்னை சார்ந்தவர்களுக்கு உணர்வு வரவில்லை. எப்போ எப்போ நான் சந்தோஷம் அடைய போகிறேன்? இந்த சுமை எப்போ இறங்க போகிறது? உன் வருத்தத்தின் சுமையை கர்த்தர் காண்கிறார். மகளே, எங்களுடைய தாய் கண்ணீரையும் பார்க்க முடியல. ஆமென். அந்த பக்கம் சகோதரன் கண்ணீரும் பார்க்க முடியவில்லை. நடுவுல நீ சிக்கிக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிற. நான் விருப்பப்பட்டு சிக்கிக்கொண்டேனே. ನಾನು ಇಷ್ಟಪಟ್ಟು ಸಿಕ್ಕಾಕಿಕೊಂಡೇನಲ್ಲ. நான் விருப்பப்பட்டு சிக்கிக்கொண்டேனே. ನಾನು ಇಷ್ಟಪಟ್ಟು ಸಿಕ್ಕಾಕಿಕೊಂಡೇನಲ್ಲ. அன்று சொல்வார் பேச்சை நான் கேட்கவில்லை. ಅವತ್ತು ಹೇಳುವಂತವರ ಮಾತನ್ನು ನಾನು ಕೇಳಲಿಲ್ಲ. என் ஊழியக்காரர் சொல்லும்போது நான் கேட்கவில்லை. ನನ್ನ ಸೇವಕರು ಹೇಳುವಾಗ ನಾನು ಕೇಳಲಿಲ್ಲ. இப்போ நான் புலம்புகிறேன். ಈಗ ನಾನು ಗೋಳಾಡುತ್ತೇನೆ. என் கண்ணீரை துடைப்பது யார்? ನನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸುವುದು ಯಾರು? என் கண்ணீரை துடைப்பது யார்? ನನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸುವುದು ಯಾರು? பிள்ளையை பிடித்துக்கொண்டு அழுகிற தாயே, ಮಗುವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಅಳುವಂತ ತಾಯಿಯೇ, உன் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ದೇವರು ಒರೆಸುವರು. உன் வருத்தம் மாறும். ನಿನ್ನ ಕಷ್ಟವು ಮಾರ್ಪಡುವುದು. வருத்தத்தை சுமப்பார். ನಿನ್ನ ಕಷ್ಟವನ್ನು
ಭಾರವನ್ನು அவர் ಹೊತ್ತವರು சொல்றாரு, ಅವರು நீ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, அதிகாலையில உன் முழங்காலை முடக்கு, ಮುಂಚಾನೆ ನಿನ್ನ ಮೊಣಕಾಲನ್ನು ಹಾಕು, என்னை நோக்கி பார், ನನ್ನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡು, அப்போ உன் வருத்தத்தை சுமப்பேன்னு ಆಗ சொல்றார். ನಿನ್ನ ಕಷ್ಟವನ್ನು ನಾನು ಹೊತ್ತುವೆನು. இன்னொரு வாலிப பிள்ளை ಇನ್ನೊಂದು ಯೌವನಸ್ಥ மன ಮಗಳು ரீதியாய் புலம்பிக்கிட்டு இருக்கிற, ಮನಸ್ಸಿನ ಪೂರ್ವಕವಾಗಿ சரீரம் ஒரு பக்கம் சோர்வா இருக்கிறது, ಶರೀರವು ಒಂದು ಕಡೆ இன்னொரு பக்கம் தகப்பன் தாயுடைய வழிகள் ಇನ್ನೊಂದು ಕಡೆ ತಂದೆ ತಾಯಿ உனக்கு சமாதானம் கொடுக்கவில்லை, ನನಗೆ ಸಮಾಧಾನ உன்னை ಕೊಡುತ್ತಿಲ್ಲ. சுத்தி இருக்கிற மத்தியில ನಿನ್ನ ಸುತ್ತಲಿರುವವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ பகைகளும் வெறுப்புகளும் கசப்புகளுமா இருக்கிறது. ಅಲ್ಲಿ ದ್ವೇಷಗಳು ಕಹಿಗಳಾಗಿದ್ದವೆ. என்ன செய்வ? ಏನು இது ಮಾಡುವೆ? எப்பொழுது மாறும்? ಇದು ಯಾವಾಗ ಮಾರ್ಪಡುವುದು? வருத்தத்தை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய், ಕಷ್ಟವನ್ನು ನೀನು ಹೊತ್ತುತ್ತಿದ್ದೀಯ. வருத்தத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய். ಕಷ್ಟವನ್ನು ನೀನು ಹೊತ್ತುತ್ತಿದ್ದೀಯ. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ದೇವರ ಪವಿತ್ರ ಆತ್ಮ முழு ஆவி ஆத்துமா சரீரத்தை என்னிடத்தில் கொடு மகளே, ಸಂಪೂರ್ಣ ಆವಿ ಆತ್ಮ ಶರೀರವನ್ನು ನನ್ನ உன் ಬಳಿಗೆ சிறு ಕೊಡು வயதை ಮಗನೇ. நினைத்துப்பா, ನಿನ್ನ ಚಿಕ್ಕ நீ ವಯಸ್ಸನ್ನು எப்படி ನೆನೆಸಿಕೊಂಡು ஆனந்தமா இருந்தாய், ನೀನು ಹೇಗೆ நீ எப்படி ಆನಂದವಾಗಿದ್ದೆ, உரிமையா இருந்தாய், ನೀನು ಹೇಗೆ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ உன் உரிமையை எவ்வளவு கனமா இருந்தது, ನಿನ್ನ ಅಧಿಕಾರವು ಎಷ್ಟು ಘನವಾಗಿತ್ತು. இன்னைக்கு அதை விட்டு விட்டாயோ, ಇವತ್ತು ನೀನು ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟೆಯೋ? என்னண்டை வா, ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಾ, என்னண்டை வா. ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಾ. Thank you Lord Jesus. ஆவியானவருக்கு மகிமை. ಪವಿತ್ರ ಆತ್ಮನಿಗೆ இந்த இடத்துல ಮಹಿಮೆ. ஆவியானவர் அசைவாடி ಈ கொண்டிருக்கிறார். ಜಾಗದಲ್ಲಿ ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು ಸಂಚರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. உன் வருத்தத்தை சுமக்கும்படி, ನಿನ್ನ ಭಾರವನ್ನು ಒತ್ತುವಂತೆ, உன் வருத்தத்தை சுமக்கும்படி. ನಿನ್ನ ಕಷ್ಟ ಭಾರವನ್ನು ಒತ್ತುವಂತೆ. பிள்ளை செல்வம் கண்ட அருமையான மகளே, உன் வருத்தத்தை நான் பார்க்கிறேன். ನಿನ್ನ ಕಷ್ಟವನ್ನು ನಾನು ನೋಡುತ್ತಿದ್ದೇನೆ. உன் கண்ணீரை மற்றவங்கிட்ட காண்பிக்க முடியல, ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ಮತ್ತೊಬ್ಬರ ಬಳಿಯಲ್ಲಿ உனக்குள்ள நீ ತೋರಿಸಿ அழுகிற, ನಿನ್ನೊಳಗೆ ನೀನು ಅಳುತ್ತಿದ್ದೀಯ. வெளியில தான் நீ சந்தோஷமா இருப்பது போல ಹೊರಗೆ இருக்கிற, ನೀನು ಸಂತೋಷವಾಗಿ ಇರೋ ತರ ஆனா ಇದೆಯಾ, உள்ளக்குள்ள நீ அழுகிற. ಆದ್ರೆ ಒಳಗಡೆ ನೀನು ಅಳುತ್ತಿದ್ದೀಯಾ. உன் அழுகை மாறும். ನಿನ್ನ ಅಳುವಿಕೆ ಮಾರ್ಪಡುವುದು. கர்ப்பத்தை சுமக்க முடியாதபடிக்கு ಗರ್ಭವನ್ನು ಹೊತ್ತಲಿಕ್ಕಾಗ அநேக வருத்தங்களை சுமந்து கொண்டு இருக்கிற, ಅನೇಕ ಕಷ್ಟಗಳನ್ನು உன் ಹೊತ್ತುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೀಯಾ. வருத்தம் மகிமையாய் மாறும். ನಿನ್ನ ಕಷ್ಟವು ಮಹಿಮೆಯಾಗಿ Thy ಮಾರ್ಪಡುವುದು. God in the name of Jesus, mighty power. Yes, கர்த்தர் நல்லவர். ದೇವರು ஒரு ಒಳ್ಳೆಯವರು. ஆமென் சொல்ல முடியுமா? ಆಮೆನ್. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் உன் பாரத்தின் சுமையை அவர் சுமக்கிறவராய் இருக்கிறார். ಮೊದಲು ನಿನ್ನ ಭಾರದ ಒತ್ತುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. இரண்டாவது உன் வருத்தத்தின் சுமை அவர் சுமக்கிறவராய் இருக்கிறார். ಎರಡನೇದಾಗಿ ನಿನ್ನ ಕಷ್ಟ ಭಾರವನ್ನು ಒತ್ತುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. மூன்றாவது உன் நெருக்கத்தின் சுமை அவர் சுமக்க விரும்புகிறேன் சொல்றார். ಎರಡನೇದಾಗಿ ನಿನ್ನ ಇಕ್ಕಟ್ಟಿನ ಭಾರವನ್ನು ಅವರು ಒತ್ತುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. மூன்றாவது உன் நெருக்கத்தை சுமக்க விரும்புகிறேன் சொல்லுகிறார். ಮೂರನೇದಾಗಿ ನಿನ್ನ ಇಕ್ಕಟ್ಟಿನ ಭಾರವನ್ನು ಒತ್ತುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லுங்க ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யெசாயா 63ஆம் அதிகாரத்திலே ಯೆಶಾಯ 63ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 9ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, 9ನೇ ವಾಕ್ಯವು ಈ உன்னை ರೀತಿಯಾಗಿ பல ಹೇಳುತ್ತದೆ. நெருக்கங்கள் சூழ்ந்த நேரத்திலே ನಿನ್ನನ್ನು ಹಲವಾರು ಇಕ್ಕಟ್ಟುಗಳು ಆವರಿಸಿದಂತ ಸಮಯದಲ್ಲಿ அவர் உன் நெருக்கத்தின் மத்தியிலிருந்து ಆತನು ನಿನ್ನನ್ನು ಇಕ್ಕಟ್ಟಿನ உன்னை ಮಧ್ಯದಿಂದ விடுவிக்கும்படியாய் ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸುವಂತೆ உன் நெருக்கங்களை அவர் சுமக்கிறவராய் இருக்கிறேன் சொல்றார். ನಿನ್ನ ಇಕ್ಕಟ್ಟುಗಳನ್ನು ಹೊತ್ತುವೇನೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. உபாகமம் 32:10 நீங்க பார்க்கும் பொழுது, ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡವು 32 உன் நெருக்கத்திலிருந்து நான் உன்னை சுமக்கிறபடினால் ನಿನ್ನ ಇಕ್ಕಟ್ಟಿನಿಂದ ನಿನ್ನ ಹೊತ್ತುವಂತವರಾಗಿರುವುದರಿಂದ உன்னை கண்மணி போல காப்பேன் அவர் சொல்லுகிறார். ನಿನ್ನ ಕಣ್ಣಿನ ಗುಡ್ಡೆಯಾಗಿ ನಿನ್ನ ಕಾಯುವೆನಂತ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ. அதுக்கு தான் சங்கீதம் 121ஆம் சங்கீதத்தை சொல்லுகிறார். ಆದ್ರಿಂದಲೇ ಕೀರ್ತನೆಗಳು 121ನೇ ಕೀರ್ತನೆಗಳು எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன், ನನ್ನ ಕಣ್ಣೆತ್ತಿ ಪರ್ವತಗಳ ನೋಡುತ್ತೇನೆ. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும்.
ಭೂಮಿ ಆಕಾಶಗಳನ್ನು ನಿರ್ಮಿಸಿದ ಯೆಹೋವನಿಂದಲೇ ನನ್ನ ಸಹಾಯವು ಬರುತ್ತದೆ. அவர் உன்னை காக்கிறவர், அவர் உறங்கார் இல்லை. ನಿನ್ನನ್ನು ಕಾಯುವತನು ತೂಕಡಿಸುವುದೂ ಇಲ್ಲ, உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ಆತನು ತೂಕಡಿಸುವುದಿಲ್ಲ, ನಿದ್ರಿಸುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. இப்படி அவர் பேசுகிற தேவனாய், ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡುವಂತ ದೇವರಾಗಿ உன் நெருக்கத்தை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ನಿನ್ನ ಇಕ್ಕಟ್ಟನ್ನು ಆತನು ಮಾರ್ಪಡಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. நெருக்கம்னா என்ன? ಇಕ್ಕಟ್ಟಂದ್ರೆ ಏನು? நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் சம்பாதனை இல்லாம போகிறது. ನೀನು ಎಷ್ಟೇ ದುಡಿದರೂ ಸಂಪಾದನೆ ಇಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತಿದೆಯಾ? அந்த பண பிரச்சனை சிக்கிக் கொள்கிறாய் பத்தியா? ಆ ಹಣದ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ನೀನು அதுதான் ಸಿಕ್ಕಾಕಿಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ? உனக்கு நெருக்கம். ಅದೇ ನಿನಗೆ ಇಕ್ಕಟ್ಟು. நிறைய கமிட்மெண்ட் பண்ணி இருப்ப, ಅನೇಕ ಕಮಿಟ್ಮೆಂಟ್ ಮಾಡಿರುವೆ, ஆனா அந்த கமிட்மெண்ட்டை சந்திப்பதற்கு பணம் இருக்காது. ಆದ್ರೆ ಆ ಕಮಿಟ್ಮೆಂಟ್ ಅನ್ನು ಸಂಧಿಸಲಿಕ್ಕೆ ಹಣ ಇರೋದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. பல நெருக்கங்களிலே நீ கிடக்கிறாய். ಹಲವಾರು ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ನೀನು ಬಿದ್ದಿದ್ದೀಯಾ? உனக்கு சம்பளம் 20,000 ரூபாய் தான் இருக்கும், ಸಂಬಳವು 20,000ನೇ ಇರುವುದು. ஆனா அந்த மாசத்துக்கு உனக்கு 40,000 ரூபாய் தேவையா இருக்கும். ಆದ್ರೆ ಆ ತಿಂಗಳಿಗೆ 40,000 ಬೇಕಾಗಿರುತ್ತದೆ. அந்த 40,000 சந்திப்பதற்காக ಆ 40,000 ಸಂಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ இன்னொருத்தர கைமாத்தா 20,000 ரூபாய் வாங்குவாய். ಇನ್ನೊಬ್ಬರ ಕೈಯಲ್ಲಿ ನೀನು 20,000 ರೂಪಾಯಿ ತಗೊಳ್ಳುವೆ. அந்த 20,000 ரூபாய் உனக்கு கொடுத்தவங்க ಆ 20,000 ರೂಪಾಯಿ ನಿನಗೆ ಕೊಟ್ಟವರು அதுக்கு இன்னும் 20,000 ரூபாய் சேர்த்து வாங்குவார்கள். ಅದಕ್ಕೆ ಇನ್ನೂ 20,000 ಸೇರಿಸಿ அதுதான் உனக்கு நெருக்கம். ಅದೇ ನಿನಗೆ ಇಕ್ಕಟ್ಟು. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ಇನ್ನೊಂದು ಕಡೆ ನೀವು உங்க ನೋಡುವುದಾದರೆ சரீரத்துல ஒரு பலவீனத்தை வந்து விடும். ನಿನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಒಂದು ಬಲಹೀನತೆ வியாதி வந்து விட்டால் ஒரு நெருக்கமாகி விடும். ಆ ವ್ಯಾಧಿ ಬಂದು ಬಿಟ್ಟರೆ ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟಾಗುವುದು. இன்னைக்கு காலையில நான் சபைக்கு வரும்போது நான் அப்படிதான் நினைத்து கொண்டு வந்தேன். ಇವತ್ತು ಬೆಳಗ್ಗೆ ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ನಾನು ಹಾಗೆ ನೆನೆಸಿಕೊಂಡು ஆண்டவரே, என்னை ரெண்டு விதத்துல நெருக்கங்கள் நெருக்கி கொண்டு இருக்கிறது. ದೇವರೇ, ನನ್ನನ್ನು ಎರಡು ರೀತಿಯಲ್ಲಿ ಇಕ್ಕಟ್ಟು ನನ್ನ ಕಾವಡಿಸುತ್ತಿದೆ. ஒன்னு என் சரீர பலவீனம், ಒಂದು ನನ್ನ ಶರೀರದ இரண்டாவது ಬಲಹೀನತೆ, பணம் என்கிற வழிமுறை. ಎರಡನೇದು ಹಣ ಎಂಬ இது ದಾರಿ. ரெண்டுமே என்னை நெருக்குகிறது. ಈ ಎರಡು ನನ್ನ ಇಕ್ಕಟ್ಟಿಸಿ இன்றைக்கு எனக்கு பணத்தை அதிகமாக இருக்கிறது. ಇವತ್ತು ನನಗೆ ಹಣದ ಸಮಸ್ಯೆ நான் என்ன ಹೆಚ್ಚಾಗಿದೆ. செய்வேன்? ನಾನು ಏನು என் ಮಾಡುವೆನು? சரீரம் எனக்கு நெருக்கங்களை கொடுக்கிறது. ನನ್ನ ಶರೀರವು ನನಗೆ ಇಕ್ಕಟ್ಟನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. தினமும் ஒரு மாத்திரையை நான் தின்னுபிட்டு வருகிறேன். ದಿನನಿತ್ಯವೂ ಒಂದು ಮಾತ್ರೆಯನ್ನು ತಗೊಂಡು என் ಬರುತ್ತೇನೆ. நெஞ்செரிச்சல் எனக்கு பலவீனத்தை அதிகரிக்கிறது. ನನ್ನ ಎದೆ ಊರಿ ನನ್ನ ಬಲಹೀನತೆಗಳು ಹೆಚ್ಚಾಗುತ್ತಿದೆ. என்ன செய்வேன்? அந்த நெருக்கத்தோடு சபைக்குள்ள வருகிறேன். ಏನು ಮಾಡುವೆನಂತ ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಸಭೆಯೊಳಗೆ கர்த்தர் ಬರುತ್ತಿದ್ದೇನೆ. சொல்றா, உன் நெருக்கத்துல நான் உனக்கு துணையா இருக்கிறேன். ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ನಿನ್ನ ಇಕ್ಕಟ್ಟಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು உன் ನಿನಗೆ நெருக்கத்தை ಸಹಾಯವಾಗಿದ್ದೇನೆ. உன் நெருக்கத்தை நான் சுமக்கிற கர்த்தராய் ನಿನ್ನ இருக்கிறேன். ಇಕ್ಕಟ್ಟನ್ನು ನಾನು ಹೊತ್ತುವಂತ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ. பண பிரச்சனையா, ಹಣದ ಸಮಸ್ಯೆನಾ, வியாதியா, ವ್ಯಾಧಿನ, திருமண தடையா, ಮದುವೆ குழந்தை ತಡೆನಾ? பாக்கியம் இல்லையா, ಮಗುವಿನ ಭಾಗ್ಯವಿಲ್ಲ. இதனால் நெருக்கப்பட்டு கிடக்கிறாயா, ನಿನ್ನ ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಬಿದ್ದಿದೀಯಾ? தொழில் சரிந்து விழுந்திருக்கிறதா, ವ್ಯಾಪಾರವು ಬಿದ್ದು ಹೋಗಿದೀಯಾ? பிள்ளைகள் திருமணமாகி பிரிஞ்சிருக்கிறார்களா, ಮಕ್ಕಳು ಮದುವೆಯಾಗಿ ದೂರವಾಗಿದ್ದಾರಾ? பிள்ளைகள் படித்து படித்து தோல்வியடைந்து கொண்டே இருக்கிறார்களா, ಮಕ್ಕಳು ಓದಿ ಓದಿ ಸೋಲನ್ನು ಕಾಣುತ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. எந்த காரியத்தில் நீ நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாய், ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನೀನು ಇಕ್ಕಟ್ಟಲ್ಲಿದ್ದೀಯಾ? அந்த நெருக்கம் இன்னைக்கு உனக்கு மகிமையாய் மாறப்போகிறது. ಆ ಇಕ್ಕಟ್ಟು ಇವತ್ತು ನಿನಗೆ ಮಹಿಮೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡುವುದು. தாவீது சொல்லுகிறார், ದಾವೀದನವರು ಹೇಳುತ್ತಾರೆ, என்னை நெருக்கையில ನನ್ನನ್ನು ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ உம்மை நோக்கி நான் பார்த்தேன், ನಿಮ್ಮನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿದೆ. விசாலத்துல என்னை கொண்டு போய் விட்டீர் என்று சொல்லுகிறார். ವಿಸ್ತಾರದಲ್ಲಿ ನನ್ನ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಬಿಟ್ಟು என் நெருக்கங்களுக்கு மத்தியில நான் கர்த்தரை கூப்பிட்டேன். ಇಕ್ಕಟ್ಟಿನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ನೋಡಿ ಕೂಗಿದೆ. அவர் என்னை விசாலத்துல கொண்டு போய் வைத்தார். ಆತನು ನನ್ನ ವಿಶಾಲದಲ್ಲಿ ಹೋಗಿ ಇಟ್ಟರು. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. எத்தனை பெற்றோர்கள் நெருக்கத்துல கிடக்கிறீர்கள். ಎಷ್ಟು ಎತ್ತಿದವರು ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೀರಿ. ஒரு மகளை எனக்கு உணர்த்துகிறார். ಒಂದು ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರು ஆவியான இங்க இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ಇಲ್ಲಿ ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು பண ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, பிரச்சனை நெருக்கங்களை கண்டு கொண்டு இருக்க அந்த மகள் ಆ ಸಾಲದ ಸಮಸ್ಯೆಯ ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ குடும்பத்துல ಕಾಣುತ್ತಿದ್ದ ಮಗಳು, குடும்பத்துல அடிக்கடி ஒரு பிரச்சனை உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅವಾಗವಾಗ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಅವರನ್ನು அடிக்கடி ಕಾಡುತ್ತಿದೆ. ஒரு நெருக்கம் அந்த மகளை தொட்டுக்கொண்டே இருக்கிறது. ಅವಾಗವಾಗ ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟ ಮಗ கணவன் இருக்கிறார், குடும்பத்தின் தலைகள் இருக்கிறது, ಆ ಗಂಡನ ಇಕ್ಕಟ್ಟಿಸುತ್ತಾನೆ ಮತ್ತು ಕುಟುಂಬದ ಸಮಸ್ಯೆಗಳು எல்லாரும் இருக்கிறார்கள். ಎಲ್ಲರೂ ಇದ್ದಾರೆ. ஆனா என்னை புரிந்து கொள்வதில்லை, ಅದನ್ನು ಅರ್ಥ என்னை இப்படி ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿಲ್ಲ. நெருக்குகிறார்களே. ನನ್ನನ್ನು ಈಗ இப்படி ಕಾಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஒரு மகளை நான் காண்கிறேன். ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಮಕ್ಕಳನ್ನು ನಾನು ஆனா ನೋಡುತ್ತಿದ್ದೇನೆ. கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು நீ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, தெரிந்தோ தெரியாமலோ ನೀನು ಗೊತ್ತಿದ್ದೋ ಗೊತ್ತಿಲ್ಲದೋ நெருக்கத்துல விழுந்து விட்டாய், ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋದೆ. அந்த நெருக்கத்தை நான் சுமந்துருவேன். ಆ ಇಕ್ಕಟ್ಟಿನಿಂದ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವೆನು. நீ உன் கால்ல நிப்ப. ನೀನು ನಿನ್ನ ಕಾಲಲ್ಲಿ ನಿಂತು ஹalleluya. ஹalleluya. உன் நெருக்கம் உனக்கு விசாலத்துல கொண்டு போய் விடும் என்று ನಿನ್ನ சொல்லுகிறார். ಇಕ್ಕಟ್ಟು ನಿನ್ನನ್ನು ವಿಶಾಲದಲ್ಲಿ ಹೋಗಿ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಬಿಡುವುದು. ஹalleluya. ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya, ஆமென். ಆಮೆನ್. முதலில் சொல்லுகிறார், ಮೊದಲು ಹೇಳುತ್ತಾರೆ, என்ன சொல்லுகிறார்? ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? உன் பாரத்தின் சுமை. ನಿನ್ನ ಚಿತ್ತ ಭಾರವನ್ನು. இரண்டாவது என்ன சொல்லுகிறார்? ಎರಡನೇ
உன் வருத்தத்தின் சுமை. ನಿನ್ನ ಕಷ್ಟದ ಭಾರವು. மூணாவது என்ன சொல்லுகிறார்? ಮೂರನೇದಾಗಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? உன் நெருக்கத்தின் சுமை. ನಿನ್ನ ಇಕ್ಕಟ್ಟಿನ ಭಾರವು. இவை நாளுக்கு நாள் இதை நினைச்சு 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 ದಿನ ದಿನಕ್ಕೂ ಇದನ್ನು ನೆನೆಸಿ ನೆನೆಸಿ வயதான தாத்தா போல பாட்டி போல நீ தள்ளாடி கொண்டு இருக்கிறாயோ, ವಯಸ್ಸಾದ ಅಜ್ಜಿ ತರ ತಾತ ತರ ನಿನ್ನ ಹಾಗೆ ನಡಗಿಕೊಂಡಿದ್ದೀಯೋ, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு ஊன்றுகோலாய் வருகிறார். ಇವತ್ತು ನಿನಗೆ ದೇವರು ಒಂದು ಕೋಲಾಗಿ இடதுக்கும் வலதுக்கும் உனக்கு சப்போர்ட்டாக வருகிறார். ನಿನಗೆ ಬಲಗಡೆಗೂ ಎಡಗಡೆಗೂ ನಿನಗೆ ಸಪೋರ್ಟ್ நான் இருக்கிற மகனே, ನಾನಿದ್ದೇನೆ ಮಗನೇ, நான் இருக்கிற மகளே, நான் உனக்கு வலது சப்போர்ட்டா வருகிறேன், ನಾನು ನಿನಗೆ ಬಲಗಡೆಗೆ ಸಪೋರ್ಟ್ ಆಗಿ இடது பக்கம் உனக்கு சப்போர்ட்டா வருகிறேன், ಎಡಗಡೆಗೆ ಸಪೋರ್ಟ್ முன்பின் நான் சப்போர்ட்டா வருகிறேன். ಹಿಂದೆ ಮುಂದೆ ನಿನಗೆ ಸಪೋರ್ಟ್ கர்த்தர் சொல்லுங்க, விசுவாசம் உள்ளவங்க ஒரு ஆமென் சொல்லுவோமா? ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರು ಆಮೆನ್ ಹೇಳೋಣ. ஹalleluya. ஹalleluya. அவர் இந்த காரியத்தை சொல்வதற்கு காரணம் என்ன? ಅವರು ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? நான் உங்களை சுமக்கிற தேவன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವಂತ ದೇವರು, நான் உங்களை தாங்குகிற தேவன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಎತ್ತುಕೊಳ್ಳುವಂತ நான் உங்களை தப்புவிக்கிற தேவன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸುವಂತ நான் உங்களை கனப்படுத்துகிற தேவன் என்று ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಘನಪಡಿಸುವಂತ ದೇವರ ಯೆಶಾಯ தீர்க்கதரிசி 46ஆம் அதிகாரத்தில் ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 46ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ முடிவுக்கு நேராய் வருகிற இந்த சமயத்தில் ಕೊನೆಗೆ ನೇರಾಗಿ ಬರುವಂತ ಈ ಸಮಯದಲ್ಲಿ அங்கே இந்த 3-4 சொல்லுகிற வார்த்தை என்ன? ಅಲ್ಲಿ 3-4 ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯವೇನು? முதல் அவர் சொல்லுகிறார், ಮೊದಲು ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, தாயின் கருவிலே உன்னை தாங்கினேன், ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲೇ ನಾನು ನಿನ್ನನ್ನು ತಾಳಿಕೊಂಡೆ, தாயின் கருவிலே உன்னை ஏந்தினேன், ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲೇ ನಿನ್ನ ಎತ್ತುಕೊಂಡೆ, தாயின் கருவிலே உன்னை சுமந்தேன், ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲೇ ನಿನ್ನ ಹೊತ್ತುಕೊಂಡೆ, தாயின் கருவிலே உன்னை தப்பித்து வைக்க. ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲೇ ನಿನ್ನ ತಪ್ಪಿಸಿ அந்த கர்த்தர் தான் உன்னை பார்த்து இப்ப சொல்றாரு, ಕರ್ತನೇ ನಿನ್ನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உன் பாரத்தை சுமக்கிறவன் நான் தானே, ನಿನ್ನ ಭಾರವನ್ನು ಹೊತ್ತುವಂತವರು ನಾನೇ ತಾನೇ, உன் வருத்தத்தை சுமக்கிறவன் நான் தானே, ನಿನ್ನ ಕಷ್ಟವನ್ನು ಹೊತ್ತುವಂತವರು ನಾನ್ ತಾನೇ, உன் நெருக்கத்தை சுமக்கிறவன் நான் தானே. ನಿನ್ನ ಇಕ್ಕಟ್ಟನ್ನು ಹೊತ್ತುವಂತವರು ನಾನ್ ತಾನೇ. இனி பயப்படாதே, ಇನ್ನು ಮುಂದೆ ಭಯಪಡ, இனி பயப்படாதே. ಮುಂದೆ ನೀನು ಭಯಪಡಬೇಡ. கர்த்தர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, உன்னை சுமக்கிற கர்த்தர் சொல்லுகிறோம், ನಿನ್ನನ್ನು ಹೊತ್ತುವಂತ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இனி நீ பயப்பட வேண்டாம். ಇನ್ನು ಮುಂದೆ ನೀನು ಭಯಪಡ மகனே ಬೇಡ. மகளே, ಮಗನೇ ಮಗಳೇ, எதை குறித்து பயப்பட வேண்டாம். ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ನೀನು ಭಯಪಡಬೇಡ. கர்த்தருடைய ஆவியோட திட்டமாய் சொல்லுகிறோம், ದೇವರ ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ நான் உன்னை ಹೇಳುತ್ತಾರೆ, தாங்குவேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳುವೆನು, நான் உன்னை சுமப்பேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಎತ್ತುಕೊಳ್ಳುವೆನು, நான் உன்னை ஏந்துவேன், ನಾನು ನಿನ್ನ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವೆನು, நான் உன்னை தப்புவிப்பேன் என்று ನಾನು ನಿನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸುವೆನಂತ ಹೇಳಿ ஆவியானவர் சொல்லுகிறார். ಪವಿತ್ರ ஹalleluya. ಆತ್ಮ ಹೇಳುತ್ತಾರೆ. சொல்லுங்க ஹalleluya. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. அவர் உங்களை தாங்குகிறவர். ಆತನು எங்கே? ನಿಮ್ಮನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳುವಂತವರು. எங்கே தாங்கினார்? ಅವರು ಎಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ತಾಳಿಕೊಂಡರು? கருவில தாங்கினார். ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ. தாங்கலையா? தாங்கலையா? எங்க தாங்கினார்? ಎಲ್ಲಿ எங்கம்மா? தாயின் கருவிலே உன்னை தாங்கினாரா? பார்த்தியா? இல்ல. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. என்னை தாங்கினவரை நான் கண்டேன். ನನ್ನನ್ನು ತಾಳಿಕೊಂಡವರು ನಾನು ಕಂಡೆನು. என் தாயின் கருவில இருக்கும்போது ನನ್ನ ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ಇದ್ದಾಗ என்னை தாங்கின இயேசுவை ನನ್ನನ್ನು ತಾಳಿಕೊಂಡಂತ ಯೇಸು நான் கண்டேன். ನಾನು ಕಂಡೆನು. அவர் இப்போது என் கூடயே தான் ಅವರು இருக்கிறார். ಇವಾಗಲೂ ನನ್ನ ಸಂಗಡನೇ ಇದ್ದಾರೆ. நான் விழுகிற நேரத்தில் அவர் தாங்கிக் ನಾನು கொள்கிறார். ಬೀಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನನ್ನ நடக்க ತಾಳಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. முடியாத நேரத்தில் அவர் சுமக்கிறார். ನಡಿಲಿಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಎತ್ತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஐயோ நான் என்ன செய்வேன்? ಅಯ್ಯೋ ನಾನು ಏನು என் ಮಾಡುವೆನು? சரீரத்தை நான் பேலன்ஸ் பண்ண முடியலையே. ನನ್ನ ಶರೀರವನ್ನು ನನ್ನಿಂದ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಮಾಡಕ್ அவருடைய ಆಗುತ್ತಿಲ್ಲ. கையில அப்படி ஏந்தி கொள்கிறார். ಅವರು ಹಾಗೆ ತನ್ನ ಕೈಯಲ್ಲಿ எப்படி ಎತ್ತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இங்க போவேன்? ಹೇಗೆ ನನಗೆ இந்த ಹೋಗುವೆನು? இடத்த போய் எப்படி நிப்பேன்? ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾನು ಹೇಗೆ ನಿಂತುಕೊಳ್ಳುವೆನು? அதற்கேற்ற தப்பித்துக் கொள்வதற்கேற்ற வழியை கொடுக்கிறார். ಅದಕ್ಕೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ದಾರಿಯನ್ನು உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வரவில்லையா? ನಿಮ್ಮೊಳಗೆ ಆ ನಂಬಿಕೆ ಬರಲಿಲ್ಲವಾ? தாயின் பூஜா, தாயின் கருவிலே நீ தாங்கப்பட்டிருக்கிற. ಪೂಜಾ, ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲೇ ನೀನು ತಾಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೀಯಾ. அதனால தான் இன்னைக்கு சபையில வந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிற. ಆದ್ರಿಂದಲೇ ಇವತ್ತು ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತು ಅಳುತ್ತಿದ್ದೀಯಾ. உன் முகம் சந்தோஷத்தை காண்பிக்கலாம். ನಿನ್ನ ಮುಖವು ಸಂತೋಷವನ್ನು ஆனா உன் ತೋರಿಸುವುದು. இருதயத்துல ஒரு ஏக்கம் இருக்கு பாத்தியா? ಆದ್ರೆ ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಏಕ அவர்தான் உன்னை தாங்குகிறவர். ಅವರೇ ನಿನ್ನನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳುವ, அவர்தான் உன்னை ஏந்துகிறவர். ಅವರೇ ನಿನ್ನನ್ನು ಎತ್ತುಕೊಳ್ಳುವ, அவர்தான் உன்னை சுமக்கிறவர். ಆತನೇ ನಿನ್ನ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವ, அவர்தான் உன்னை தப்புவிக்கிறவர். ಅವರೇ ನಿನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸುವ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು இந்த இடத்துல ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, அநேகர் மேல அவருடைய கரம் வர்றதை நான் பார்க்கிறேன். ಜಾಗದಲ್ಲಿ ಅನೇಕರ ಮೇಲೆ ಆತನ ಕರವು ಬರುವುದನ್ನು இந்த ನೋಡುತ್ತಿದ್ದೇನೆ. கரம் உங்க பக்கத்துல வந்துருச்சு. ಆ ಕೈ ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದಿದೆ. இனி அவர் உங்களை விடமாட்டார். ಮುಂದೆ ಆತ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡೋದಿಲ್ಲ. ஒருவனை தகப்பன் சுமப்பது போல ಒಬ್ಬನನ್ನು ಒಂದು ತಾಯಿ ಹೊತ್ತು ಹಾಗೆ அவிடத்திலிருந்து இவிடத்துக்கு சுமந்து வந்த கர்த்தர் சொல்றாரு, ಆ ಕಡೆಯಿಂದ ಈ ಕಡೆ ತನಕ ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದಂತ
ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. பக்கத்துல கரம் பிடிச்சு நீங்களும் சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕರೆ ಹಿಡಿದು ನೀವು ಹೇಳಿರಿ. என்னை தாங்குகிற தகப்பன் ನನ್ನನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳುವಂತ ತಂದೆ உன்னையும் தாங்குவார். ನಿನ್ನನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳುವರು. என்னை ஏந்துகிற தகப்பன் ನನ್ನನ್ನು ಎತ್ತುಕೊಳ್ಳುವಂತ ತಂದೆ உன்னையும் ஏந்துவார். ನಿನ್ನನ್ನು ಎತ್ತುಕೊಳ್ಳುವರು. என்னை சுமக்கிற தகப்பன் ನನ್ನನ್ನು ಹೊತ್ತುವಂತ ತಂದೆ உன்னையும் சுமக்கிறார். ನಿನ್ನನ್ನು ಹೊತ್ತುವರು. என்னை தப்புவிக்கிற தகப்பன் ನನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸುವಂತ உன்னையும் ತಂದೆ தப்புவிக்கிறார். ನಿನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸುತ್ತಾರೆ. பயப்படாதே ಭಯಪಡಬೇಡ. மகனே, பயப்படாதே ಮಗನೇ, ಭಯಪಡಬೇಡ. மகளே, பயப்படாதே. ಭಯಪಡಬೇಡ. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும்போது ದೇವರು ನಿನ್ನ ಪಕ್ಷದಲ್ಲಿ ಇರುವಾಗ மனுஷன் உனக்கு விரோதமா என்ன செய்ய முடியும்? ಮನುಷ್ಯನು ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತದೆ? ஹல்லேலூயா, ஹalleluya. ஆமென். தகப்பன்களே, ತಂದೆಯಾದವರೇ, உங்க பிள்ளைகளை நேசிங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಪ್ರೀತಿಸಿರಿ. தாயே, ತಾಯಿಯಾದವರೇ, உங்க பிள்ளைகளை நேசிங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಪ್ರೀತಿಸಿರಿ. பிள்ளைகளே, ಮಕ್ಕಳೇ, உங்க பெற்றோர்களை நேசிங்க. ನಿಮ್ಮ ಹೆತ್ತಿದವರನ್ನು ಪ್ರೀತಿಸಿರಿ. அந்த நேசிப்பு உங்களை ஆசீர்வாதமாய் காக்கும். ಆ ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ இன்னைக்கு ಕಾಯುವುದು. அநேக தன்னுடைய சொந்த பலத்தால ஓடிக்கிட்டு ಈಗ இருக்கிறாங்க. ಅನೇಕರು ತಮ್ಮ ಸ್ವಂತ ಬಲದಿಂದ ಓಡುತ್ತಿದ್ದಾರೆ. அந்த பலம் கொஞ்ச நாளுக்கு ಆ மட்டும்தான். ಬಲವು ಸ್ವಲ್ಪ ದಿನಕ್ಕೆ ಮಾತ್ರನೇ. எதிர்பாராத டபக்குன்னு கீழே விழுந்துரும். ಎದು ನೋಡದಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಹಾಗೆ ಬಿದ್ದು ಬಿಡುವರು. ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பணத்தால, பொருளால, ಹಣದಿಂದಲೂ ವಸ್ತುದಿಂದಲೂ, ஆமென், ஆஸ்தி அந்தஸ்தால ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತಿಂದಲೂ எதையும் சாதிக்க முடியாது. ಯಾವುದನ್ನು ಸಾಧಿಸಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. கிறிஸ்துவின் அன்பினால ಕ್ರೈಸ್ತನ ಪ್ರೀತಿಯಿಂದ உன்னால சாதிக்க முடியும். ನಿನ್ನಿಂದ ಸಾಧಿಸಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ. என்னால முடியும் உன் படிப்பை வச்சு சொல்லலாம். ನನ್ನಿಂದ ಆಗುತ್ತಂತ ನಿನ್ನ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ, என்னால முடியும் அழக வச்சு சொல்லலாம். ನನ್ನಿಂದ ಆಗುತ್ತಂತ ನಿನ್ನ ಸುಂದರವಿಟ್ಟು ಹೇಳಬಹುದು. என்னால முடியும் பணத்தை வச்சு சொல்லலாம். ನನ್ನಿಂದ ಆಗುತ್ತಂತ ನಿನ್ನ ಹಣವನ್ನಿಟ್ಟು ಹೇಳಬಹುದು. ஆனா இயேசு இல்லாம நீ ஒண்ணும் செய்ய ಆದರೆ முடியாது. ಯೇಸು ಇಲ್ಲದೆ ನಿನ್ನಿಂದ ಒಂದು ಮಾಡಕ್ಕೆ நீ இயேசு இல்லாம செய்யற ஒவ்வொரு காரியமும் ನೀನು ಯೇಸು ಇಲ್ಲದೆ ಮಾಡುವಂತ ಒಂದೊಂದು அந்த ಕಾರ್ಯವು நேரத்துக்கு மட்டும்தான் சந்தோஷம் கொடுக்கும். ಆ நேரಕ್ಕೆ ಮಾತ್ರನೇ ಸಂತೋಷ அதன் ಕೊಡುತ್ತದೆ. பிறகு உனக்கு வேதனை கொடுக்கும். ಆನಂತರ ನಿನಗೆ ವೇದನೆ ஆனா இயேசு இருக்கிற காரியத்தை நீ செய்யும் போது ಆದರೆ ಯೇಸು ಇರುವಂತ ಕಾರ್ಯವು ನೀನು அந்த ಮಾಡುವಾಗ அந்த நேரத்துல உனக்கு சிறு காரியங்கள் வேதனையா துக்கமா தெரியும். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯವು ನಿನಗೆ ವೇದನೆಯಾಗಿ ದುಃಖವಾಗಿ பின்பது ಕಾಣಬಹುದು. சந்தோஷமாய் இருக்கும். ಆನಂತರ ಸಂತೋಷವಾಗಿ ಮಾರ್ಪಡುವುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அத கர்த்தரிடத்துல உங்களுக்கு கொடுப்பீர்களா? ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಡುವೀರಾ? கர்த்தரிடத்துல உங்களுக்கு கொடுப்பீர்களா? ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಡುವೀರಾ? ஆவியானவர் உங்க பக்கத்துல வந்திருக்கிறார். ಪವಿತ್ರ ಆತ್ಮನವರು ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ஒருவனை ಬಂದಿದ್ದಾರೆ. தாய் அல்லது தகப்பன் சுமக்கிறது போல ತಂದೆ ತಾಯಿ ಹೊತ್ತುವ ಹಾಗೆ நான் உங்களை சுமந்து ನಾನು வந்தேன். ನಿಮ್ಮನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದೆನು. அந்த சுமந்து வந்த தேவனிடத்துல ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದ ದೇವರ அப்படியே ಬಳಿಯಲ್ಲಿ கண்களை மூடுங்க. ಹಾಗೆ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿರಿ. ஆண்டவர்ட்ட கொடுங்க. ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೊಡಿರಿ. ஊழியக்காராய் இருந்தாலும், ಸೇವಕರಾಗಿದ್ರುನು, சபை மூப்பர்களாய் இருந்தாலும், ಸಭೆಯ ಹಿರಿಯರಾಗಿದ್ರುನು, சபை அங்கத்தினர்களாய் இருந்தாலும், ಸಭೆಯ ಅಂಗದವರಾಗಿದ್ರುನು, சபை குடும்பங்களாய் ಸಭೆಯ இருந்தாலும், ಕುಟುಂಬದವರಾಗಿದ್ರುನು, சிறியவரானும் பெரியவரானாலும், ಚಿಕ್ಕವರಾಗಿದ್ರು இந்த ದೊಡ್ಡವರಾಗಿದ್ರು, செய்தி கொண்டிருக்கிற யாராய் ಈ இருந்தாலும் ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವಂತವ உன் ಯಾರಾಗಿದ್ರು பாரத்தை சுமக்கிறவர், ನಿನ್ನ ಭಾರವನ್ನು ಹೊತ್ತುವಂತವರು, உன் வருத்தத்தை சுமக்கிறவர், ನಿಮ್ಮ ಕಷ್ಟವನ್ನು உன் ಹೊತ್ತುವಂತವರು, நெருக்கத்தை சுமக்கிறவர் ಇಕ್ಕಟ್ಟನ್ನು உன்னை ಹೊತ್ತುವಂತವರು பார்த்து சொல்லுகிறார், ನಿನ್ನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உன்னை தாங்குவேன், ನಿನ್ನನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳುವೆನು, உன்னை ஏந்துவேன், ನಿನ್ನನ್ನು ಎತ್ತಿಕೊಳ್ಳುವೆನು, உன்னை சுமப்பேன், ನಿನ್ನನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವೆನು, உன்னை தப்புவிப்பேன் என்று ನಿನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸುವೆನಂತ அந்த ಹೇಳಿ இயேசு உன்னை விட்டு விலகாதபடிக்கு ಆ ಯೇಸು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹಗಳದೆ உன் ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ள ನಿನ್ನ ಆವಿ ಆತ್ಮ ಶರೀರದ ಒಳಗೆ அவரை வைத்துக்கொண்டு ಅವರನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು அவருடைய விருப்பத்தின்படி ஓடுவாயானா ಆತನ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ನೀನು ಓಡುವುದಾದರೆ நீ ஆசீர்வாதமாய் இருப்பா. ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರು. நீ எதிர்பார்க்கிற அன்பு கிடைச்சிரும். ನೀನು ಎದುರು ನೋಡುವಂತ ಪ್ರೀತಿ ಸಿಗುವುದು, எதிர்பார்க்கிற சந்தோஷம் கிடைச்சிரும். ನೀನು ಎದುರು ನೋಡುವಂತ ಸಂತೋಷ ಸಿಗುತ್ತದೆ, எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சிரும். ನೀನು ಎದುರು ನೋಡುವಂತ ಆಶೀರ್ವಾದವು ನಿನಗೆ ಸಿಗುತ್ತದೆ. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்பி விட்டா ದೇವರು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕೆ ஆண்டவரே ಇಷ್ಟಪಟ್ಟರು. ஒப்பு கொடுத்த அனைவரும் மேலும் ದೇವರೇ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟ ಎಲ್ಲರ ಮೇಲೂ நீதியின் கரம் வருவதாக ನಿಮ್ಮ ನೀತಿಯ ಹಸ್ತವು ಇಳಿದು ಬರಲಿ. உங்க அன்பை கொடுங்கப்பா. ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕೊಡಿರಪ್ಪ. அப்பா உங்க அன்பை கொடுங்க. ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕೊಡಿರಿ. அப்பா உங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க. ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡಿರಿ. உங்க உயர்வை கொடுங்க. ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ಉನ್ನತವನ್ನು ಕೊಡಿರಿ. நீங்க உங்களுக்குள்ள வாங்க. ನೀವು ಅವರೊಳಗೆ ಬನ್ನಿರಿ. நீங்க இதை செய்யுங்கப்பா. ಅಪ್ಪ ನೀವು ಇದನ್ನು ಮಾಡಿರಿ. உங்க நாம ನಿಮ್ಮ மகிமைப்படட்டும். ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡಲಿ. இந்த தாகத்தோடு கேட்கிற யாவர் மேலும் ದಾಹದೊಂದಿಗೆ ಕೇಳುವಂತ ಎಲ್ಲರ ಮೇಲೂ நீர் வாக்கு கொடுத்ததுக்காக ನೀವು ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ உங்க வாக்குக்கு நன்றிப்பா. ನಿಮ್ಮ ವಾಗ್ದಾನಕ್ಕೆ நீர் ಕೃತಜ್ಞತೆಗಳು. ஆசீர்வதியும் ಆಶೀರ್ವದಿಸಿ இயேசுவின் நாமத்தில். ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ ஆமென். ಆಮೆನ್. எனக்கு அன்பானவர்களே, ನನ್ನ ಪ್ರಿಯ ஒரு ದೇವಜನರೇ, தகப்பன் சுமப்பது போல ಒಂದು ತಂದೆ ಹೊತ್ತುವ ಹಾಗೆ தேவன் ದೇವರು அந்த நாளிலிருந்து இந்நாள் வரையிலும் ಆ ದಿನದಿಂದ ಈ ದಿನ ತನಕ உங்களை சுமந்து வந்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. சுமந்து வந்த தேவனிடத்தில் ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ உங்களை கொடுங்க. ನಿಮ್ಮನ್ನು ಕೊಡಿರಿ.
God bless you.